துவங்கி வந்து எமக்கு இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் எம் மறைமாவட்ட முதன்மை குரு தந்தை குழந்தைராஜ் அவர்களையும் உடன் திருப்பலி நிறைவேற்றி எம்மை இறை உறவில் வளர அருள் பெற்றுத்தர வந்திருக்கும் தந்தை ராபின் அவர்களையும் தினம் தினம் எம்மை ஆன்மீகத்தில் வளர்த்து வரும் எம் பங்கு தந்தை இமானுவேல் ஜெகன்ராஜா அவர்களையும் ஆபிரகாமினின் இறை வேண்டலில் நம்பிக்கை இறை விருப்பத்தை நாடி தேட அருள் வேண்டி வந்திருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரையும் எசாயா அன்பிய மக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். ஆபிரகாமும் இறை வேண்டலும் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கும் இன்றைய முதல் நாளில் நமது உள்ளங்களை கடவுள் பால் திருப்பி நம்பிக்கையின் நங்குரமாக விளங்கி இறை வேண்டலில் பிறர் வாழ்வில் ஒளியேற்றிய தந்தை ஆபிரகாமை போன்று நம் உள்ளங்களை கடவுள் பால் திருப்ப நம்பிக்கை ஒளியேற்றி பவனியாக பீடம் நோக்கி வந்து பக்தியாக பங்கேற்போம் இத்தெய்வீக திருப்பலியில். மணியோசை ஒன்று மகிழ்வோடு எங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே, இறை பீடம் என்று மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. மணியோசை ஒன்று மகிழ்வோடு எங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே, இறை பீடம் என்று மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடவே, இணைந்து வாழுங்கள் அன்பில் நிலைத்திடவே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடவே, இணைந்து வாழுங்கள் அன்பில் நிலைத்திடவே. மணியோசை ஒன்று மகிழ்வோடு எங்கு நம்மை வந்து அழைக்கின்றதே, இறை பீடம் என்று மலர் சூடிக்கொண்டு இறை வரவில் மகிழ்கின்றதே. ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். திருப்பலி நிறைவேற்றும் இறை குருவை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாசிர் பெற வந்த இறை மக்களை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஒளியேற்றுதல். இறைவேண்டுதல் என்னும் ஒளியில் நம் வாழ்வை அமைத்து கொள்ள ஒளியாம் இறைவனை நம் மத்தியில் வரவேற்க அருள் தந்தை குழந்தைராஜ் அவர்களையும் அருள் தந்தை ராபின் அவர்களையும் அருள் தந்தை ஜெகன்ராஜா அவர்களையும் அன்பிய பொறுப்பாளர்களையும் ஒளியேற்றிட அன்புடன் அழைக்கிறோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆபிரகாமும் இறைவேண்டலும் என்ற தலைப்பில் சிந்திக்க இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. நாம் நமக்கு எது நல்லது என்பதை அறிவோம், ஆனால் கடவுள் நமக்கு எது சிறந்தது என்பதை அறிவார். நம் உள்ளங்களை கடவுள்பால் திருப்புவதே இறைவேண்டல் ஆகும். இறைவேண்டல் மூலம் ஒருவர் நேரடியாக கடவுளோடு உறவாட முடியும். நம்பிக்கைக்கு அடித்தளமாக இருப்பதே இறைவேண்டல். இறைவேண்டல் வழியாக ஒருவர் கடவுளின் பராமரிப்பை பெறுகிறார். இறைவேண்டல் என்பது நாம் பேசுவதை நாமே கேட்பது அல்ல, நம்மை அமைதிப்படுத்தி கொண்டு ஆண்டவரது குரல் கேட்கும் வரை அவரது பிரசன்னத்தில் அமர்வது ஆகும். இறைவேண்டல் வாழ்வுக்கு ஆக்சிஜன் போன்றது எனவும் எப்போதும் நம்மை முன்னோக்கி வழிநடத்தி செல்லும் தூய ஆவியாரின் பிரசன்னத்தை நமக்கு உணர்த்துகிறது என்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியுள்ளார். ஆபிரகாம் கடவுளிடம் கேட்டவை எல்லாம் கிடைத்தது என்று கூறிவிட முடியாது. ஆனால் அவர் விடாமல் பிறர் வாழ்வு பெற, பிறர் நலமடைய மன்றாடினார். அவர் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சோதோம் கொமோரா நகரங்களில் வாழும் நீதிமான்களை காப்பாற்றுவதற்காக கடவுளோடு ஆபிரகாம் நடத்தும் உரையாடல் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. 50 பேர் தொடங்கி 10 பேர் என வல்லமை படைத்த கடவுளுடன் அவர் நடத்தும் பேச்சுவார்த்தை நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற அவரின் உயர்ந்த மனத்தை காட்டுகிறது. ஆபிரகாமின் இந்த உரையாடலை இறைவேண்டலின் உரையாடல் என்று அழைக்கலாம். இவ்வுரையாடலின் இறுதியில் ஆபிரகாமின் தொடர் முயற்சி வெற்றியடைவதை காண முடிகிறது. நமது இறைவேண்டல் கடவுளின் பிள்ளைக்குரிய உரிமை பிரதிபலிப்பதாய் அமைய வேண்டும். நமது இறைவேண்டல் கடவுளின் பண்புகளை நமதாக்கும் இறைவேண்டலாக இருக்க வேண்டும். நமது இறைவேண்டல் அன்றாடம் நம்மை கடவுளுக்கு முழுவதுமாக சமர்ப்பணம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது இறைவேண்டல் பிறருடைய குற்றங்களை மனதார மன்னிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது இறைவேண்டல் கடவுளை எல்லா நேரத்திலும் புகழக்கூடியதாக இருக்க வேண்டும். நமது அன்றாட வாழ்வில் ஆழமாக இறைவேண்டல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ அருள் வேண்டி தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம்.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சின்ன ரோமாபுரி சேர்ந்தமரம் பங்கு புனித ராயப்பர் சின்னப்பர் ஆலயத்தினுடைய 386வது ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் தொடங்கி இருக்கிறோம். இன்றைய நாளில் நம்ம எளிய அழைப்பை ஏற்று வருகை தந்து கொடியேற்றி நமக்காக ஜெபித்து இன்றைய திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வந்திருக்கிற நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருள் தந்தை குழந்தைராஜ் அடிகளார் அவர்களை இறை மக்கள் அனைவரும் கரங்களை தட்டி பெரு மகிழ்வோடு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக கொண்டாட அழைப்பு கொடுத்து இந்த ஆண்டை இறை வேண்டலின் ஆண்டு என்று கொண்டாட நம்மை அழைத்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த ஆண்டு திருவிழாவினுடைய அனைத்து நாட்களிலும் விவிலியத்தின் ஆகச்சிறந்த கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையையும் அவர்களின் இறை வேண்டலையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆபிரகாமும் இறை வேண்டலும் என்கிற மைய பொருளில் இன்றைய நாளில் மறையுரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய கட்டிட பொறியாளர் அருட்தந்தை ராபின் அவர்களை கரங்களை தட்டி பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறோம். எப்பொழுதும் நம்முடைய பங்கு விழாக்களிலும் அனைத்து நிகழ்வுகளிலும் உடன் இருக்கிற சுரண்டை அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபர் அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களையும், அருகில் இருக்கிற வாடியூர் பங்கு தந்தை அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அவர்களையும், சிவகிரி பங்கு தந்தையும் நம்முடைய மண்ணின் மைந்தருமான அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்களையும் கரங்களை தட்டி பெருமகிழ்வோடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஆண்டு கொடியேற்ற திருப்பலியை சிறப்பிக்கின்ற எஸ்ஐயா அன்பியத்தினுடைய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவர்தாமே நிறைவாக ஆசீர்வதிக்கவும் பிள்ளைகளுடைய கல்விஞான வளர்ச்சிக்காகவும் வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய பங்கு கிளை கிராமங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிற மக்களையும், காமநாயக்கன்பட்டி செவல்பட்டி கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய புனித ராயப்பர் சின்னப்பருடைய சீடர்களையும் பெருமகிழ்வோடு வரவேற்கிறோம். நம் அனைவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களும் நிறைவேற இந்த கல்வாரி பலியை நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கைகளை குவிப்போம். கொடியேற்ற பவனியிலும் புனித ராயப்பர் சின்னப்பருடைய கொடி பட்டொளி வீசி விண்ணில் பறக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருந்த பெரும் மகிழ்வு, பேரானந்தம், நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் அனைத்தையும் அந்த கொடியோடு இணைத்து நாம் விண்ணிற்கு இன்றைய நாளில் ஏற்றி இருக்கிறோம். அந்த கொடி இறங்குகிற பொழுது விண்ணகத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு பெற்றுத்தரும். எனவே 10 நாட்களும் திருப்பலி தொடங்குகிற பொழுது நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை ஆண்டவர் நம்முடைய புனிதர்கள் வழியாக ஆசீர்வதிக்கிறார். அமைதியாக நம்முடைய குடும்பங்களையும் இந்த ஆண்டு திருவிழாவில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெற வேண்டிய ஜெப விண்ணப்பத்தையும் நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். இந்த பெருவிழா திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தடையான குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரோ. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவதந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, திருத்துதர்களான பேதுரு, பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவில் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீர். அவர்களிடமிருந்து உமது திரு அவை சமய வாழ்வின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்டது போல அவர்கள் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் சினம் சோதம் கொமோராவுக்கு எதிராக எழுவதையும் அவர்களை காக்க ஆபிரகாம் இறைவனிடம் வேண்டுவதையும் காண்கின்றோம். சோதம் கொமரா நகர்களுக்கு எதிராக கோபத்தை ஆபிரகாமிடம் இறைவன் வெளிப்படுத்துவதே
ஆபிரகாமின் அன்பின் தன்மையை வெளிப்படுத்ததான். இறைவனின் பாதம் பணிந்து நின்ற ஆபிரகாம் போல நாமும் நமது நலம் மட்டுமல்லாது நமது நாட்டின் நலனுக்காகவும் நமது அயலாரின் நலனுக்காகவும் நம்மை வெறுப்போரின் நலனுக்காகவும் இறைவேண்டல் செய்து இறைவனின் இரக்கத்தை பெற அருள் வேண்டி இந்த முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 20 முதல் 33 முடிய. ஆதலால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெருங்கண்டன குரல் எழுப்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது. என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமும் ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது, தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கின்ற 50 நீதிமான்களையும் முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவரோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டுமோ என்றார். அதற்கு ஆண்டவர், நான் சோதோம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகரம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 பேரை அங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்டார். ஆண்டவர், 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம், என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரை கண்டால் என அவரும் 30 பேர் அங்கே காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர், என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரை காணப்பட்டால் என அதற்கு அவர், 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர், என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். ஆபிரகாமோடு பேசி முடித்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார். ஆபிரகாம் தன்னிடத்திற்கு திரும்பிச் சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம்
சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம் நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம் நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட, அகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே. அகலாய் என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே அழைத்தாய் அன்பாய் அடிமை என்னையே. இறைவாவும் அரசு இம்மண்ணில் வரவே அழைத்தாய் அன்பாய் அடிமை அணையே. நான் உன்னோடு என்றீரையா, நீ அஞ்சாதே என்றீரையா. நான் உன்னோடு என்றீர்
என்றீரையா, நீ அஞ்சாதே என்றீரையா. ஆண்டவரே பேசும் அடியே கேட்கிறேன். உலகை வெல்லுவே உந்தன் வார்த்தையால். உலகை வெல்லுவேன் உந்தன் வார்த்தையால். தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்தன் பெயர் சொல்லி என்னை அழைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல்லென்றாய். ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. ஏனென்றே அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே, தந்தை கரம் சேர்க்கும் முன்னே, எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்பதாகும். நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்புவது. ஆபிரகாமின் முதிர்வதில் இறைவன் அவருக்கு ஒரு மகனை தருவதாக கூறினார். ஆபிரகாம் வல்லவராம் இறைவனை நம்பினார். அது அவருக்கு நீதியாக அருளப்பட்டது. அசைக்க முடியாத விசுவாசம் ஆபிரகாமின் விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசம் விலையேற்றதாய் இருந்தது. ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்ட போதும் ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற ஆண்டவரின் வாக்குறுதியை கண்மூடித்தனமாக நம்பினார். அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்ததால் நிறைந்த ஆசீர்வாதங்களை பெறலாம் என கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 8 முதல் 19 முடிய. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும்.
ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்கவிருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 7 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கொடை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி உங்களோடு இணைந்து இந்த கொடியேற்ற வைபவத்தில் சிறப்பாக, அதுவும் நிறைவாக, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அந்த கொடி அப்படியே மேலே பறந்துக்கிட்டு இருக்கிறப்போ உங்களிடையே எழுந்த அந்த ஆர்வம், மகிழ்ச்சி உண்மையிலேயே மெய்சில் இருக்க வைத்தது. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி முழுமையான வாழ்த்துக்களை உங்களோடு மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கைகளை குலுக்கி மற்றவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி ஃபீஸ்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். அட்வான்ஸ் ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லுங்கள். அந்த அக்கா வேகமாக அழுத்தி கொடுக்குறாப்புல மோதிரத்தை எதிரத்தை உருவிடாமல் அது வேறு என்ன ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லிட்டீங்களா? அப்படியே முன்னாடி பின்னாடி உள்ளவங்களுக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். முன்னாடி பின்னாடி உள்ளவங்களுக்கும். சிஸ்டருக்கு கை உடஞ்சி இப்போ தான் சரியாகி கொஞ்ச நாளாக வந்திருக்காப்புல, கையை போட்டு உருவிடாதீங்க, அது வேறு அப்புறம் கஷ்டமாக போயிடப்போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலே மிகுந்த மகிழ்ச்சி.
என்ன அப்படின்னு வந்து சொன்னால், ஜெகனண்ண வந்து சொன்னாப்புல இந்த வட்டம் இறைவேண்டல் ஆண்டு போப்பாண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் திருவிவிலியத்தினுடைய கதாபாத்திரங்கள் அனைத்தையும் முழுமையாக வைத்து, அதில் குறிப்பாக ஒரு சில முக்கியமான கதாபாத்திரங்களை வைத்து அவர்களும் அவர்களினுடைய ஜெபமும், இறைவேண்டல்னா ஜெபம் தானே என்ன சிம்பிளாக நம்மளுடைய லாங்குவேஜில். இன்னும் இங்கிலீஷில் சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இல்லை. இறைவேண்டலும் ஆபிரகாமும், இறைவேண்டலும் இறைவாக்கினர்களும் அப்படின்னு வரிசையாக வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் பைபிளில் இருந்து வந்து எடுத்து நிறைவாக கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே ஆண்டுக்குரிய தலைப்பு, நிறைய இடங்களில் இந்த தலைப்புகள் வலம் வந்தாலும் நம்முடைய ஊருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு, இந்த ஆண்டிற்கு தேவையான சிந்தனையும் கூட. அப்படிப்பட்ட சிந்தனையை செயல் அளவில் மட்டுமல்ல, உங்களுடைய செவிகளுக்கும் கேட்க வேண்டும், மனதளவில் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக தலைப்புகளை படைத்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் ஜெகன் அடிகளார் அவர்களுக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முழுமையாக, எங்க அண்ணாச்சியை காணும் போயிட்டு அப்படியா, சரி திருப்பி வரப்ப இன்னொரு தடவை சொல்லாம கூட கை தட்டிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளை, என்ன விஷயம் அப்படின்னு வந்து சொன்னால், 2025 யூபிலி ஆண்டாக போப்பாண்டவர் அறிவிச்சிருக்கிறாப்ல. அப்போ 2025 தானே யூபிலி ஆண்டா கொண்டாடணும். யூபிலி ஆண்டுனா என்ன அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லியிருக்கிறாப்ல. ஒன்று இயேசுவை அறிதல், இன்னொன்று இயேசுவை அன்பு செய்தல், மூன்றாவது இயேசுவை அறிவித்தல். ஏ படம் ஞாபகம் வருது இல்லை? ஆமாம் தானே, மண்டையில் கொட்டணும் இல்லை? ரைட். அன்பு செய்தல், அறிதல், அன்பு செய்தல், அறிவித்தல். இந்த யூபிலி ஆண்டை சிறப்பாக நம்ம எல்லா பேரும் சேர்ந்து கொண்டாடணுன்றதுக்காண்டி அது 2025 வரக்கூடிய அடுத்த ஆண்டு. ஆனால் 2024 ஆண்டு அப்படியே சும்மா புசுக்குன்னு உடனே யூபிலி ஆண்டா கொண்டாடிடக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு ப்ரிப்பரேஷனுக்காண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொன்னால், இந்த ஆண்டை போடுறா, ஜெப ஆண்டா போடு. என் வீட்டில் இன்னமும் பாரதி கண்ணம்மா, பாக்கி லட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் பார்த்துட்டு இருக்கானா, இனிமேல் எல்லா பேரும் தூக்கி ஜெபமாலையை தூக்கி அடித்து தூள் கலப்பில்லை. எப்பப்பெல்லாம் வெளியில் கிளம்புறையே, எப்பப்பெல்லாம் சாப்பாட்டுக்கு உழ வைக்கிறையே, எப்பப்பெல்லாம் குளிக்கிறையே, எப்பப்பெல்லாம் எந்திரிக்கிறே, எப்பப்பெல்லாம் படுக்கிறே, எப்பப்பெல்லாம் சாப்பிட்றையோ ஒரு பிதாசுதனை போட்டு சாப்பிடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆழமாக அனைத்து இடங்களுக்கும், அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்பது போப்பாண்டவரினுடைய ஆசை. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனுடைய அடிப்படையில் இறைவேண்டல் ஆண்டாக இந்த ஆண்டு முழுவதும் வைக்கிறாங்கல்ல. கிட்டத்தட்ட தொடக்க திரு அவையிலிருந்து வரக்கூடிய எல்லா ஜெபத்தையும் சேர்த்து மொத்தமாக வண்டாப்ல என்ன வரலையோ அவருக்கு திருப்பி ஒரு தடவை கை தட்டிடலான்னு பார்க்குறேன். வந்தோன்னே ஒரு ஆள் கை தூக்குங்க வண்டாப்ல அப்படின்னு கையை தட்டிடுவோம். ரைட். அன்பு சகோதர சகோதரிகள், என்ன அப்படின்னு வந்து சொன்னால், தலைப்புகளை ஆழமாக கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு வந்து சொன்னால் ஆபிரகாம் பற்றி மட்டும்தான். ஆபிரகாம் அவர் வேற லெவல் மனுஷன் இல்லை? அது எப்படி வேற லெவல் மனுஷன்றதை பிரசங்கம் முடிஞ்சோன்னே பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா, முந்தா நாள் போப்பாண்டவர், அதுக்கு முதல் நாள் போப்பாண்டவர் ஒன்று சொல்லிவிட்டாப்புல. என்ன தெரியுமா சொல்லிவிட்டாப்புல? 8 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் வைக்கப்படாது இல்லை? ஆமாம் தானே? எனக்கு அனுப்புகிறாங்க வரிசையாக மெசேஜ், சாமி உங்களுக்கு தான் இது, உங்களுக்கு தான் இது, உங்களுக்கு தான் இது அப்படின்னு. போப்பாண்டவர் சொன்னதுலேயே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த லெட்டரை விஜி ஃபாதர் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில், என்னப்பா நேத்தானே போட்டேன், இன்னைக்கு தானே, இன்னைக்கே நேத்தா போட்டிருக்கிறாப்புல. போட்டதில் அந்த இங்கிலீஷ் வேர்டில் கரெக்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுது. என்ன அப்படின்னு வந்து சொன்னால், ஒரு பிரீஸ்டியை 8 நிமிஷத்துக்கு மேலே பூசை வைக்கக்கூடாது, பிரசங்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னால், 8 நிமிஷத்துக்கு மேலே மக்களினுடைய கான்சன்ட்ரேஷன் மாறிடுமா இல்லை? நான் ஏன் 8 நிமிஷத்துக்கு மேலே வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னால், உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஒரு ஆளையும் மாற்ற விடாமல் பண்ணுறதுக்காண்டி மட்டும்தான் லாங் செர்மன். அதனால் எனக்கு ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி கொள்ளுங்கள் பார்ப்போம். ரைட் ரைட். என் அன்பு சகோதர சகோதரிகளை, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நேற்று நைட்டு ஒரு தெரிஞ்ச சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. எங்கேருந்து எங்கே போகிறீங்க? ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், சென்னையிலேருந்து நான் போயிட்டு இருக்கிறேன், சொந்த ஊர் இது. இந்த ஊரில் இருந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காப்புல, படுக்கையா. காலையில் பால் மட்டும்தான் குடித்தாங்களாம், அதுவும் 1 ஸ்பூன் பால் தான் குடித்தாங்களாம். இப்போ கண்ணு திறக்க மாட்டேங்கிறாங்க, தொண்டைக்குள்ளே எதுவுமே இறங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கிட்டத்தட்ட அழுகாத குறை, அம்மா இல்லை சும்மாவா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெறித்தனமாக அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன், ஒன்றும் செய்யாது சிஸ்டர், நம்ம அதை தானே சொல்லுவோம் இல்லை? இல்லை சிஸ்டர் சீக்கிரம் போயிடுவாங்க, நீங்கள் பொறுமையாக போங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் இல்லை? ஒன்றும் செய்யாது சிஸ்டர், நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி, அடுத்த நிமிஷம் அந்த சிஸ்டர் எனக்கு ஒரு தியாலஜி சொல்லி கொடுக்குறாப்புல. என்ன தெரியுமா? ஒன்றும் செய்யாதுன்னு எனக்கும் தெரியும் தம்பி இல்லை, ஒன்றும் செய்யாதுன்னு எனக்கும் தெரிய தம்பி. எனக்கு பயங்கர ஷாக். அப்புறம் எதுக்கு சிஸ்டர் என்கிட்ட சொன்னீங்கன்னு நான் கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் அதை தாண்டி அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. என்ன கேள்வி தெரியுமா? அது எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க இல்லை?
கேட்போம்ல ஆர்வப்பட்டு. ஒன்று செய்யாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் கரெக்டாக சொல்றீங்க அப்படின்னு. 2 தடவை எங்கள் அம்மா சீரியஸாக இருந்தாங்க. அவன் ஏன் சிரிக்கான்? சீரியஸாக இருந்ததுக்கெல்லாம் சிரிக்கிறான் பாருங்க. இல்லை, 2 தடவை எங்கள் அம்மா சீரியஸாக இருந்தாங்க. ரைட், 2 தடவை சீரியஸாக இருந்தாங்க. 2 தடவையும் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். 2 தடவையும் கடவுள் என்னுடைய அம்மாவை தூக்கி உட்கார வச்சாப்புல ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. நான் உடனே அடுத்த கேள்வி கேட்டேன், அப்போ ட்ரெயினில் வந்துட்டு இருக்கிறீங்களே 3ஆவது தடவையும் ப்ரேயர் பண்ணிட விடுதானே அப்படின்னு. அதுக்கு அந்த சிஸ்டர், குசும்பு பிடிச்ச சிஸ்டர், என்ன தெரியுமா சொல்லிச்சு? ப்ரேயர் பண்ணிட்டு தான் தம்பி உனக்கு அடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை, ப்ரேயர் பண்ணிட்டு தான் தம்பி உனக்கு அடிக்கிறேன் அப்படின்னு. இல்லை, இறைவேண்டல் ஜெபம் என்பது ஒரு சாலிடான விஷயம். காலையிலேருந்து யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம்ல, கள்ளச்சாராயம் ஆஃப் கள்ளக்குறிச்சி, இல்லை காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. நானும் காலையிலேருந்து ஒரு பக்கம் பிரசங்கம், இன்னொரு பக்கம் யூடியூப்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டே செய்திகளை சேகரிச்சுட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒன்று இந்த நிகழ்வில் இருந்து என்னுடைய அன்பிற்குரிய மக்களுக்கு சொல்ல வந்துடாதா அப்படின்னு வர்றப்போ, காரில் வந்துக்கிட்டு இருக்கிறப்போ யூடியூப்பை ஆன் பண்ணி ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறேன். ஒரு பொண்ணு ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. எங்கள் அப்பா நேற்று நைட்டு சாராயம் குடித்தார், குடிச்சிட்டு மீதி உள்ள சாராயத்தை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தாரு. எங்கள் அம்மாவுக்கு இந்த பத்திரிகையாளர்கள் முன்னாடி நான் சொல்ல முடியாத ஒரு நோய் ஒன்று இருக்குது. அந்த நோய்க்காண்டி எங்கள் அம்மாவுக்கு தண்ணி தவிச்சிருக்கு. எங்கள் அம்மா அதை சாராயன்னு நினைக்கல, தண்ணின்னு நினச்சிட்டு பசக்குன்னு அடித்து வந்து குடிச்சு விட்டாப்புல. இப்போ எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஐசியூவில் இருக்கிறாங்க. என்ன ஆக போதோன்னு தெரியலன்னு சொல்லி அந்த 13 வயது சிறுமி, இல்லை 13 வயதுனா சிறுமி தானே, ஆமாம் தானே, அந்த இளம் பெண் வந்து சொல்கிறாப்புல, அந்த பேட்டி ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அவங்களுடைய மாமா பின்பக்கம் கிராஸ் பண்ணி, என்னத்தை போட்டு இங்கே போட்டு கதையை விட்டுக்கிட்டு இருக்க, பத்திரிக்கை ஓடுது இல்லை, அவங்க மாமா விரக்தியில் என்னத்தை இவங்ககிட்ட போய் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் ஒப்பேராது அப்படின்னு அவர் கடுப்பில் வந்து நகண்டு போகிறாரு. அடுத்த நிமிஷம் இந்த பொண்ணு ரியாக்ட் பண்ணுது. செமையாக இருந்தது அந்த ரியாக்ஷன். கரெக்டாக ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லிச்சு, இவ்வளவு நாள் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு காப்பாற்றின கடவுள் இந்த ஐசியூவில் இருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார். ஏன்னா நான் இந்த நிமிஷம் முடிய கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரைட், சமல்ல. இந்த இறைவேண்டல், இந்த பிரேயர் ஒரு உயிரை நிறுத்துது இல்ல. அந்த சிஸ்டர் சொன்ன செய்தியும் சரி, அந்த 13 வயது பெண்மணி சொன்ன செய்தியும் சரி, நிறுத்துது. இறைவேண்டலினுடைய சாராம்சம் அது பிரியமானவர்களே. இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லையா, உட்காந்து பிரேயர் பண்ணு. இந்த கோயில் அதற்கான தகுந்த கோயில் நான் சொல்றேன். ஏன் தெரியுமா? என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அம்மா கொரோனால அஃபெக்ட் ஆகி கிட்டத்தட்ட டாக்டர்ஸ் எல்லா பேருமே கைவிட்டப்போ அன்னை வேளாங்கண்ணில இருந்து ஜோன்ற ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம், நாளை காலை உன்னுடைய அம்மாவிற்கு மூச்சு இருக்காது என்று சொல்லி, முதல் நாள் மாலை நான் வந்து திருப்பலி நிறைவேற்றிய இடம் என்ன தெரியுமா? இந்த பீடம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இந்த ஆலயம் புனித பேதுருவுக்கும் புனித பவுலுக்கும் கொடுக்கப்பட்ட ஆலயம் என்பதை தாண்டி யார் யாரெல்லாம் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு மறுநாள் காலை நல்ல செய்தி மட்டும்தான் கிடைக்கும் என்பதற்கு இந்த பேதுருவும் இந்த பவுலும் இந்த கொடியேற்றமும் நம்முடைய கடவுளும் அன்னை மரியாளும் தூய மிக்கேல் அதிதூதரும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பிரியமானவர்களை. இன்னொரு முறை ஜெபி ஜெபி. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையெல்லாம் வேற லெவல் ஜெப வாழ்க்கை பிரியமானவர்களே. அப்பா பேரு தெரா, அப்பா பேரு தெரா. 205 வருஷம் வாழ்ந்துருக்கிறான் என் மனுஷன். இன்னைக்கு 60-70 முக்குது, அப்படிதானே? ஆமா தானே? ஆமான்னு சொல்லுங்க சிஸ்டர். ஆமா தானே? ஆமா. அப்படின்னா சும்மா வலிக்கு விழுந்திருப்போமா நம்ம? இல்ல, ரைட். 60-70 இன்னைக்கு முக்குது. 205 வருஷம் வாழ்ந்துருக்கிறான் என் ஆபிரகாமனுடைய அப்பா. இல்ல, 205 வருஷம். ஆபிரகாமுக்கு கூட பிறந்தவங்க 2 பேர் இருந்திருக்கிறாங்க. மூத்தவன் பேரு நகோர், 2வது பேரு ஆரான், 3வது பேரு ஆபிரகாம். ஆரானுடைய பையன் பேரு தான் லோத்து. இல்ல, அந்த உறவினர்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருமே, லோத்து. என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? ஆபிரகாம் இயற்கையில எப்படி இருந்தாரு, வளர்ப்புல எப்படி இருந்தாருன்றத அப்பப்ப அங்கங்க பின் பாயிண்ட் பண்ணுவோம். எனக்கு பிடித்த ஒரே ஒரு அதிகாரம் என்ன தெரியுமா? தொடக்க நூல் புத்தகத்தினுடைய 20வது அதிகாரம், ஆபிரகாமும் அபிமலைக்கும். ஆபிரகாமும் அபிமலைக்கும். என்னாச்சு வந்தா சொல்லிருங்க, என்ன மறந்துடாதீங்கள. ஆபிரகாமும் அபிமலைக்கும். அந்த அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு பிரியமானவர்களே. எப்பொழுதுமே இந்த ஆபிரகாமுக்கு ஒரு 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 அது என்னன்னு தெரியல, ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டீமா அல்லது அது அண்ணாச்சிட்டு தான் கேட்கணும், சைக்காலஜி. அது என்னன்னு தெரியல, ஒரு லோ கான்ஃபிடென்ஸா என்னன்றது தெரியல. எப்பெல்லாம் மனைவியை இன்னொரு ஊருக்கு கூட்டிட்டு போறாப்புலையா தங்கச்சியா மாத்திடுவாப்புல. இல்ல,
ஒரே ஒரு காரணம் தான், என் ஒய்ஃப் அழகா இருக்கிறா ஃபாதர். யாரு? ஆபிரகாம். என் ஒய்ஃப் அழகா இருக்கிறா ஃபாதர். என் ஒய்ஃப் அழகா இருக்கிறத மற்றவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கும் என் குடும்ப வாழ்க்கைக்கும் பெரிய சிக்கலாயிரும் ஃபாதர். அதனால நான் என்ன பண்றேன், என் தங்கச்சியா மாத்திட்டேன் அப்படின்னு வந்து சொன்னா ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி, தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்லி ஊரு ஃபுல்லா பரப்பி விடுறாப்ல. அந்த நாட்டு அரசன் அபிமலேக்கு அவன் என்ன பண்றான், இருக்கிறதுலயே ஊர்லயே இந்த பிள்ளை தாண்டா அழகான பிள்ளை, ஆபிரகாமினுடைய தங்கச்சிடா அப்படின்னு வந்து தூக்கி கொண்டு வந்து அவனுடைய அரண்மனைக்குள்ள வச்சிடறான். அரண்மனைக்குள்ள வச்சுட்டு குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறப்போ கடவுள் மேல இருந்து டபார்னு கீழே வர்றாப்புல. கீழே வந்து 20வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம், 5, 6, 7. ஏக்கா, ஏ தாயி, ஏ பாட்டியம்மா, ராசாத்தி, ரோஸ் கலர் புடவை, ஏ அம்மா பைபிள் வாசிக்காதீங்க, நானே சொல்றேன், அப்புறம் போய் வீட்டில் போய் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20வது அதிகாரத்தினுடைய 5, 6, 7வது வசனத்துல அபிமலேக்கை பார்த்து ஆண்டவராகிய கடவுள் வந்து ஒன்று சொல்லுவாப்ல, ஏல நீ தூக்கிட்டு வந்தது அந்த மனிதனுடைய தங்கச்சி கிடையாது, அந்த மனிதனுடைய மனைவி. அஜுஜோ, நான் மனைவியா தூக்கிட்டு வந்துட்டேன், இல்ல மனைவியா தூக்கிட்டு வந்துட்டேன் கதறுவான். உன்னை கதறனோடனே அடுத்து சொல்லுவாப்ல, ஆமாடா நீ மனைவியை தான் தூக்கிட்டு வந்த. இல்ல ஆண்டவரே, நான் மனைவியை தூக்கல, ஊரு ஃபுல்லா சொன்னாங்க அந்த அம்மாவுக்கு இவ தங்கச்சியா பாக்குறதுக்கு அழகா இருந்தா, அதனால தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன் என் பக்கத்துல. இல்ல அபிமலேக்கு சொல்றான். அதுக்கு ஆண்டவராகிய கடவுள் அபிமலேக்கை பார்த்து ஒன்று சொல்லுவாப்புல, என்ன தெரியுமா, பாரு மரியாதையா கொண்டு போய் அவர் மனைவியா அவர்கிட்ட விட்டுரு, அவர் என்ன நோக்கி ஏதாவது ஜெபம் செய்தார்னு வச்சுக்கோயேன், நீ பொழைக்கவே மாட்ட. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. கடவுள் சொல்றாரியா, வெயிட்டிங்ல நிக்கிறாப்ல ஆபிரகாமினுடைய பிரேயர் காண்டி. இங்க பாரு, மரியாதையா கொண்டு போய் அவன் பொண்டாட்டி அவன்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரு, இல்லன்னா உன்னை கொன்னே போடுவேன். அதை சொல்லல, மரியாதையா கொண்டு போய் அங்க போய் ஆபிரகாம் போய் சேர்த்துரு. அவர் ஏதாவது பிரேயர் பண்ணாருன்னு வச்சுக்கயே, நீ பொழைக்கவே மாட்ட, நான் ஒன்ன கொன்றுவேன். இல்ல இல்ல பொண்டாட்டியை கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் 20வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கடவுளை நோக்கி மன்றாடினாராம். ஆபிரகாமினுடைய பிரேயரை கடவுள் கேட்டுட்டு அடுத்த செகண்ட் என்ன தெரியுமா பண்ணாராம், அபிமலேக்கை காப்பாத்தினாராம், அபிமலேக்கினுடைய வேலைக்காரங்களை காப்பாத்தினாராம், அபிமலேக்கினுடைய கால்நடைகளை காப்பாத்தினாராம், அபிமலேக்கினுடைய மனைவிகளுக்கு மகப்பேறு உண்டு பண்ணாராம். ஆபிரகாமினுடைய பிரேயர் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது. பிரியமானவர்களே, என்ன பெரிய விஷயம் தெரியுமா? பிரியமானவர்களே, என்ன பெரிய விஷயம் தெரியுமா? ஆபிரகாம் இது கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் கேட்பதுதான் அவரினுடைய பிரேயர். முன்னுரையில கூட ஒரு வரி தப்பா வாசித்தாங்க. என்ன தெரியுமா, ஆபிரகாம் கேட்டது எல்லாமே கிடைச்சதுன்னு யார் சொன்னா? அந்த கொஸ்டின் முன்னுரையில நம்ம கிட்ட கேட்டாங்கல்ல. ஆபிரகாம் கேட்டு எது கிடைக்கல, தயவு செய்து சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு வரி. ஆபிரகாம் கேட்டு எதையா கிடைக்கல? ஆபிரகாம் கேட்டார், அபிமலேக்கினுடைய குடும்பம் மேலே நின்றது. பிரியமானவர்களே, அதுல என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? மகப்பேறு கூட ஆபிரகாம் சொன்ன உடனே அபரிவிதமா நடக்குதான். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, ஏடா அந்த கர்ப்பமான இருக்கக்கூடிய மாதா பேர் என்ன? ஏ தாயி, ஒரு அம்மா கர்ப்பமா இருந்த ஒரு மாதானா யாரு? மாதா பேர் என்ன? கர்ப்பிணி மாதா தானே. அந்த மாதாவுக்கு பேரே கர்ப்பிணி மாதா தானே. அந்த அம்மா கிட்ட கேட்டா மட்டும்தான் குழந்தை பிறக்குன்னு யாரையா சொன்னா? ஆபிரகாம் கேளு, குழந்தை பிறக்கும். இல்லன்னா என் சட்டை எப்படி? இல்ல அவர் பிரேயர் பண்ணாரா, அபிமலேக்கினுடைய மனைவியினுடைய வயிற்றில் மகப்பேறு உருவானதாம். பிரியமானவர்களே, உருவானதாம். ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் அப்படிப்பட்ட இறைவேண்டல். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இறைவேண்டல். ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கேட்டா கண்டிப்பா கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. கடவுள் எப்படி தெரியுமா, இவர் எப்படா கேட்பாரு, நம்ம எப்படா கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லி. எங்க நம்ம வீட்டுல ஏதாவது ஒண்ணு அப்படி நடந்திருக்கு? நம்ம ஏயா வந்துட்டாரா? கை தடுங்கப்பா, ஜோரா ஒரு தடவை கை தடுங்கப்பா. ஆமாப்பா, எத்தனை கேட்குதா சார்? என் சத்தம் எல்லா பக்கமும் கேட்குதான்னு கேட்கப்படாப்ல, அதுக்காண்டி ஜோரா ஒரு தடவை கை தடுங்கப்பா. ஆமாப்பா, சரி. என் அன்பு சகோதர சகோதரிகளை யோசித்து பாருங்களேன். கடவுளை நோக்கி ஆபிரகாம் வேண்டுகின்ற பொழுது ஆபிரகாமினுடைய நம்பிக்கை, நான் கேட்டா கடவுள் கொடுப்பாரியா? இல்ல நம்ம 1ஆம் கிளாஸ் டீச்சர் மாதிரி கிடையாது, இல்ல எல்கேஜி டீச்சர் மாதிரி கிடையாது, எங்க அம்மா மாதிரி கிடையாது, எங்க அப்பா மாதிரி கிடையாது. இன்னைக்கு பிள்ளைங்க எது கேட்டாலும் தந்துருவீங்களா நீங்க? எங்க யாராச்சும் ஒரு பிள்ளை கை தூங்க பார்ப்போம். இத்தனை பிள்ளைங்க உட்காந்துருக்கீங்கல்ல, ஒரு பிள்ளை கை தூங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு எது கேட்டாலும் வாங்கி தருவாங்கன்னு சொல்றவங்க. சேந்தமரத்துல ஒரு அப்பா அம்மா கூட கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா தாய்? ஒன்னும் தூக்க மாட்டேங்கி. இல்ல ஆபிரகாமினுடைய நம்பிக்கை அப்படியே மாற்று, முரண்பாடான கருத்து. என் கடவுள் நான் எதை கேட்டாலும் தருவார். எப்படி இந்த ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு இறைவேண்டலினுடைய சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொன்னா, ஆபிரகாமினுடைய ஏர்லி லைஃப், பாஸ்ட் லைஃப், சின்ன வயசுல இருந்த லைஃப்ல ஒரு 2 இன்சிடென்ட் நடந்திருக்கியா?
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை நெட்டில் வந்து படித்து பார்க்குறப்ப சீரியஸாக சொல்கிறேன். அந்த நாகோர் ஆரான் அப்படின்னு சொல்லி 2 கூட பிறந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த வயக்காடு விவசாயம் தானே அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதுலேருந்து ஏதோ ஒரு பூச்சி ஒன்று சின்ன வயசில் அவங்களுக்கு கடிச்சிருச்சுமாயா. அவங்க அம்மா யாருன்றதை எந்த ஹிஸ்ட்ரியிலையும் பெரிய லெவலில் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இந்த பூச்சி கடிச்ச இந்த 2 பசங்க கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப ஆபிரகாம் சும்மா முழங்கால் போட்டு, கடவுளே என் தம்பிகளையும் அண்ணனையும் தயவு செய்து காப்பாத்து அப்படின்னு வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு படுத்தாராம். விடிய காலையில் பூச்சியையும் காணமா, பூச்சி கடிச்ச இடத்தையும் காணமா, அந்த தடத்தையும் காணமா. அப்பவே ஆரம்பிச்சிருக்கு ஆபிரகாமுக்கு பிரேயரினுடைய சக்தி. 1. 2வது, அவங்க அம்மா வந்து இயற்கை எய்திய பின்பு அவங்க அப்பாவுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு போல. அவங்க அப்பா பேர் என்ன சொன்னேன்? அவ்வளோதான். அப்புறம் 8 நிமிஷத்துக்கு மேலே அப்புறம் பாப்பாண்டவர் சொல்கிறது கரெக்டாக தானே இருக்குது. இல்லை தெரா அந்த மனுஷனுக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அப்பாவினுடைய முழங்காலுக்கு கீழே, குதிங்காலுக்கு கீழே முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அப்பா எந்திரிச்சு உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாராம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆபிரகாமினுடைய இந்த 2 சிறிய வயது ஜெபம் இன்னைக்கு ஆபிரகாம் இறை வேண்டலினுடைய தந்தை, விசுவாசத்தினுடைய தந்தை என்பதை நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமா, தெரியப்படுத்தி கொண்டு நீட் எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணணும் சொல்லவெல்லாம் இன்னைக்கு ஜாலியாக இருக்கான். ஐயோ சீக்கிரம் காலியாக போயிடும் அப்படின்ட்டு. இல்லை சொல்கிறான், நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிட மாட்டாரு. இல்லை, ஒரு பையன் சொல்கிறான் என்கிட்ட, கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிட்டுருவாரா சாமி? எவ்வளவு கோல்மால் பண்ணுறாங்க. நீட்டில் நான் எத்தனை தடவை தோத்தேன்றதை அவன் பெருமையாக சொல்லலை. நான் ஜெபிச்சேன், கடவுள் எனக்கு சரியான ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறாரு. அவன் ஃபெயிலியர் ஆனான்றது மேட்ரு கிடையாது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துருச்சுல அப்படிங்கிறான். இல்லை, பாருங்களேன், யாரெல்லாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, ஜெபிப்பதற்கு முன்னாடியே கடவுள் எனக்கு இதை கொடுப்பார் என்று சொன்னால் ஆபிரகாமினுடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமும் ஒன்று. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கு? இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? இல்லை, எந்த மாதம் கொடுப்பாரு, எந்த நாள் கொடுப்பாரு, ஒருவேளை அப்படி கொடுத்தா நம்மளுக்கு அது செட் ஆகுமா ஆகாதா? சோதோம் குமார நகர மக்களுக்காக வேண்டிக்கிட்ட பொழுது ஒரே ஒரு விஷயத்தை ஆபிரகாம் தெளிவா செய்தாப்புல. என்ன தெரியுமா? ஒரு 50 பேர் இருந்தா கண்டுக்கிறாம விட்டுரு வைப்பியா? ஒரு 50 பேர் இல்ல. அதுக்கடுத்து ஒரு விஷயம் சொல்றாப்புல, நான் துணிந்து விட்டேன். அந்த வார்த்தையை கிட்டத்தட்ட 3 தடவை வருது. கோபம் கொள்ளாதே, அந்த வார்த்தையை மட்டும் கிட்டத்தட்ட 2 தடவை வருது. நான் துணிஞ்சிட்டேன் உங்ககிட்ட பிரேயர் பண்றதுக்கு. ரைட், ஒரு 40 பேர், 50 10 ஆகும். பிரியமானவர்களை, மன்னிப்பு 10 50ல போய் ஏறி நிற்கும். அங்க ஏறு வரிசை, இங்க இறங்கு வரிசை. இல்ல ஆபிரகாமினுடைய பிரேயர். அதான் சொல்லுவாங்கல்ல, ஆபிரகாம் வந்து ஒரு தடவை எகிப்தில் இருந்து நெகேபுக்கு கடந்து போனாப்லையாம். நெகேபுக்கு கடந்து போனப்போ வந்து மனைவியை கூட்டிட்டு போறப்ப மனைவியை பார்த்து மற்றவங்க கண்ணு வச்சிருவாங்களேன்னு சொல்லி திருப்பியும் ஒரு தடவை தங்கச்சின்னு சொல்றாப்ல. பாரவன் மன்னன் திருப்பி தங்கச்சியை தூக்கி கொண்டு வந்து இங்கே வைக்கிறாப்புல. திருப்பி ஆண்டவராகிய கடவுள் பாரவன் மன்னன்ட்ட பேசுறாப்புல, தங்கச்சி கிடையாதுரா, வெளியில் அனுப்பி விட்றா அப்படின்னு வந்து சொல்லி வெளியில் வந்து அனுப்பினோடனே ஆபிரகாம் தப்புச்சண்டா பொழச்சண்டா அப்படின்னு வந்து சொல்லி எகிப்தில் இருந்து திருப்பி நெகேபுக்கு வருவாப்லையாம். வந்த உடனே எந்த இடத்துல நெகேபுல இருக்கிறப்போ ஒரு பலிபீடம் கட்டி கடவுளை கட்டி தொழுது கொண்டிருந்தாரோ அதே இடத்திற்கு மீண்டும் வந்து தன்னுடைய ஜெபத்தை திருப்பி ஆரம்பிப்பாப்லையாம். எங்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்குதோ, நல்ல விஷயத்துக்கு முன்னாடியும் நல்ல விஷயத்துக்கு பின்னாடியும் ஆபிரகாம் ஜெபத்திலே தெளிவாக இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்கிறப்போ, பிரேயர் சொல்றப்போ 10 தடவை ஃபோன் வரும். செல்போன் இல்லை, ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பிரேயர் வீட்டுக்கு போயிருந்தோம்னா யோசித்து பாருங்களேன். கடகடன் அடிக்கும். பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே 4 பேர் எந்திரிச்சு ஓடுவான். பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கப்பவே 2 பேர் இந்த பக்கம் தெரிச்சு ஓடுவான். இல்லை, ஃபோன் ஃபாதர் அவங்க வந்துட்டு இருக்காங்க ஃபாதர். இல்லை, ஒரு 2 நிமிஷம், ஒரு நல்ல காரியத்துக்கு முன்னாடியும் நல்ல காரியத்துக்கு பின்னாடியும் இன்னைக்கு மிஸ்ஸிங். பிரியமானவர்களை, கண்டிப்பா கம்ப்ளீட்டா. அதான் சொல்றேன்ல, ஆபிரகாம் வந்து தேவதாரு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துருப்பாப்லையாம். ஒரு நாள் வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்து ஆண்டவராகிய கடவுள் 18வது அதிகாரத்தில் ஒரு 3 இறையடியார்கள் அந்த பக்கம் வந்து அனுப்புவாப்லையாம். 3 இறையடியார்கள் அந்த பக்கம் வந்து அனுப்புறப்போ ஆண்டவராகிய கடவுள் அனுப்பி அந்த இறையடியார்களை ஆபிரகாம் அங்கிருந்து வந்து பார்த்துட்டு, ஐயா வீட்டுக்கு வாயா தயவு செய்து சாப்பிட்டு போயா அப்படின்னு வந்து சொல்லுவாப்லையாம். இல்லையா, நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கிறோம், நீ உன் வேலையை பாரியா, டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே ஆபிரகாம் கேட்க மாட்டாப்லையா. வாயா, உட்காந்து சாப்பிட்டு போனேன், ஒரு வாய் இவ்வளவு தூரம் வந்துட்ட என்னையா நீ அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு அங்கே எதுவுமே ரெடியா இருக்காது. நேராக போய் மனைவி கிட்ட குடுக்குன்னு ஓடுவாப்ல. மனைவி கிட்ட குடுக்குன்னு ஓடி போய் என்னடி இருக்கு வீட்டில் அப்படின்னு வந்து கேட்டா, எங்க சப்பாத்தி இருக்கு, மாவு இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, ஏதாவது பார்த்து பண்ணி தரேன், நீங்க போங்க அப்படின்னு. இல்லை, டக்குன்னு ஒரு ரொட்டியை சுட 3 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, அங்கேருந்து குடுக்குன்னு திருப்பி இங்கே வருவாப்ல. ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க, தயவுசெய்து மரத்துக்கு கீழே உட்காருங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நேராக மாட்டு தொழுவத்துக்கு ஓடுவாப்ல. மாட்டு தொழுவத்துக்கு ஓடி போய் அங்கே மாடு மேய்க்கிற ஒருத்தவன் பராமரிச்சுக்கிட்டு இருக்கவனை கூப்பிட்டு, ஏல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டால், நல்ல இளம் கன்று ஒன்று இருக்கு, அடிச்சு நொறுக்கு பீஃபை
இல்லை பக்காவாக கொண்டு வா, சுட்டும் கொண்டு வா, அவுச்சும் கொண்டு வா, குழம்பு வச்சும் கொண்டு வா, ஜம்முன்னு இது இறையடியார்கள் சாப்பிட்டு போட்டோம்ல. நேராக திருப்பி அங்கேருந்து வருவாப்புல, உட்காந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், இந்தாங்க தண்ணி எடுத்து அவங்க காலை எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு பெட்டர் இங்கேயே உட்காருங்க, நான் உங்களுக்கு பட்டர் கொண்டு வரேன் அப்படின்ட்டு வேகமாக திருப்பி ஓடுவாப்புல. ஓடி போய் வெண்ணையும் பாலும் மில்க்கு எல்லாத்தையும் மொத்தமாக, மில்க்கும் பாலும் ஒன்று தானே, மில்க்கும் பாலும் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து கொண்டு வந்து அடித்து முளக்குங்க, என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கீங்க, ரொம்ப நல்லா சாப்பிடுங்க. அந்த காலத்துலாம் இறையடியார்கள் எந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் வீட்டுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காலத்தில் இப்படி ஒன்றும் இறைவனு வர மாட்டேங்கிறாப்புல, இறையடியார்கள் வர மாட்டேங்கிறாங்கல்ல. இல்லை யோசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே. அப்படியே எல்லாத்துக்கும் சமையல் அது இதுன்னு வந்து எல்லாத்தையும் தடப்படலாம் இது பண்ணுறாப்புல. உடனே இங்கேருந்து ஒரு விசில் அடிச்சு ஒரு சவுண்டு கொடுக்குறாப்புல, என்ன சாரா பண்ணுற இன்னும் எங்க எல்லாமே ரெடி ஆயிருச்சுங்க. அங்கேருந்து வெஜிடேரியன், இங்கேருந்து நான் வெஜிடேரியன் மொத்தமாக வச்சு அடிச்சு மொக்குங்க, நல்லா சாப்பிட்டு போங்க. இல்லை சாப்பிட்டுட்டு இந்த மனுஷங்க ஏப்பம் விட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறாங்க, என்ன தெரியுமா, நான் இவ்வளோ குடுகுடுன்னு அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஓடிக்கிட்டு இருக்கேன், அடுத்த இளவேநீர் காலத்தில் வருகின்ற பொழுது உன்னுடைய மனைவியினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும். ஆபிரகாம் கேட்காமலேயே கடவுள் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை. பிரியமானவர்களை ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் என்ன தெரியுமா, நினைச்சாலே போதும் கடவுள் உள்ள கொடுக்குறாப்புல. நான் தான் சொல்றேன், நல்லது நடக்கணும்னு முதல்ல நினை. நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன்ல, ஓப்பனா வாயை திறந்து பேசணும்னு நினைக்காத. இன்னைக்கு 300 அண்ணன் சொன்னாப்புல, எந்தெந்த குடும்பத்துக்காண்டி யாருக்காண்டி 10 நாளா நீ பிரேயர் பண்ணுன்னு நினைக்கிறையோ, நினைச்சது எல்லாம் இந்த 10 நாளைக்குள்ள நடக்கும். அப்படி ஜெபிக்கணும்னு சொல்றேன், அப்படி ஜெபிக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு இந்த பூசையை விட்டு வெளியில வந்து போறப்போ என் பிரேயர் பெருசா, ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் பெருசா? அவர் கேட்டதெல்லாம் கிடைத்தது, கேட்காமலேயும் கிடைத்தது. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம், கடவுள் ரெடியா இருக்கிறாப்புல, எப்படா நீ பிரேயர் பண்ணுவ, அப்படியே உனக்கு நான் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி. இன்னைக்கு ஏதாவது ஒரு குடும்பம் நம்ம சேந்த மரத்துல ரெடியா இருப்பாரு, கடவுளே ரெடியா இருப்பாரு, எப்படா இந்த அம்மா அந்தோணி அம்மா கேட்கும் நம்ம படார்னு அள்ளி கொடுப்போம் அப்படின்னு. ஆபிரகாமினுடைய இறைவேண்டலை போன்று எந்த ஒரு மனிதரும் இதுவரை ஜெபித்ததும் இல்லை, ஜெபிக்க போவதும் இல்லைன்னு சொல்றேன். வேணா ட்ரை பண்ணுங்க, இனிமேல் சந்தோஷம்தான், சந்தோஷம்தான். எங்களையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் எங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இல்லை பையனை கொடுத்துட்டாப்புல, பையனை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு திடீர்னு கடவுள் உள்ள பூந்து, பையனை நான் உனக்கு கொடுத்தேன்ல, அதே பையனை எனக்கு நீ திருப்பி கொடுன்னொடனே ஆபிரகாம் என்ன சாமியாரான்னு கேட்குறாப்புல. கொடுத்த பையனை திருப்பி கேட்டானா சாமியா இருக்கா அப்படின்னு. சாமியார்களோட மொத்தமாக போடுறதுக்கு கூட்டிட்டு கொண்டு வந்து போட்டு விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. நம்மனா என்ன பண்ணுவோம், முதல் நாள் நைட்டு சேந்தமரத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி சிங்கப்பூரில் போய் உட்காந்துட மாட்டோம். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை இந்த குழந்தைய திருப்பி கடவுளை கேட்குறாருன்னா உனக்கெல்லாம் ஈவரகு இல்லையா அப்படின்னு அவரையும் மண்ணவாரி தூக்கி தூர எரிஞ்சிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பி போய்கினே இருப்போம்ல. ஆபிரகாம் மறுநாள் காலையில் பல்லு கூட விளக்காமல் எழுப்பி விடுறாருயா பையனை, கிளம்பு கிளம்பு, எப்போ எங்கே போகிறோம், டீ குடிக்கவா, ஏன்னா வழக்கமாக டீ குடிக்க கூப்பிட்டு போவார்னு நினைக்கிறேன்ல, டீ குடிக்கவா, ஆமாம் தம்பி டீ குடிக்க, ஓடியா ஓடியா ஓடியா, இல்லை அடித்து கூப்பிட்டு போகிறாப்புல அவர் பாட்டுக்கு. எங்கப்பா போகிறோம் எங்கப்பா போகிறோன்னு இவனு 10 தடவை கேட்க தான் செய்கிறான். யாரு யாரு ஓடி போய் ஈஸாக எங்கப்பா போகிறோம் சொல்லுப்பா, தயவு செய்து டீ கடையும் தாண்டி போய்கிட்டு இருக்கேன், என்னப்பா பிரச்சனை உனக்கு என்னதுன்னு. இல்லை பேசாமல் வா பேசாமல் வா பேசாமல். பின்னாடி இவங்க ஏன்பா வர்றாங்க, கழுதையை மேய்ச்சிக்கிட்டு காலங்கத்தால டீயை குடிக்கிறதுக்கு பதிலாக போ சொல்லுப்பா. அவங்களும் வருவாங்க, வரட்டும் வரட்டும் வரட்டும். இல்லை மலையடிவாரத்துக்கு கிட்ட போயிட்டு ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நீங்கள் இங்கேயே இருங்கள், நானும் என்னுடைய மகனும் மேலே சென்று மேலே சென்று மேலே சென்று நோ பலி நோ பலி மேலே சென்று வழிபாடு செய்துவிட்டு மீண்டும் திரும்பி கீழே வருவோம். ஆமா தானே? அதுக்கே ஒரு தடவை ஜோர ஆபிரகாமுக்கு கைத்தட்டுங்க பார்ப்போம். இல்ல பையனை கொல்றதுக்கு கூட்டிட்டு போற, அப்புறம் என்ன அங்க போய் இறை வேண்டல், அப்புறம் என்ன அங்க போய் பிரேயர்? இல்ல இல்ல அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை சொல்லுவாப்ல, மேலே சென்று வழிபாடு செய்துவிட்டு நானும் என் பையனும் மீண்டும் திரும்பி கீழே வருவோம். அப்ப எங்க பிரேயர் இருக்கோ அங்க லைஃப் இருக்கு. அப்படிதானே அர்த்தம்? ஆமா தானே? சாக போறேன்னு சொல்லி மேல கூட்டிட்டு போய் பாதி நேரம் மலை மேல நின்னதுக்கு அப்புறம் ஈசாக்கு கேட்கிறான், இனிமேல் கடுப்பாயிருவேன் தகப்பா, தயவு செய்து என்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாப்ல விஷயத்த, உன்னை பழி கொடுக்க போறேன். பழி கொடுக்க போறியா? அப்ப ஆடுங்க இதுங்க அப்ப எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிறாரு, நீ வந்து சேரு. இல்ல பீடத்தை அவனை வச்சே போட வைக்கிறாப்லையா, இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம், இத்தனை அடி உயரம் அப்படின்னு அவன் எல்லாத்தையும் போட்டுட்டு எப்பா ஆடை கூப்பிடு. ஆடு இல்லடா ஆளு, நீ ஏறி படு. நம்மால்னு என்ன தெரியுமா பண்ணியிருப்பான், அப்பாவை படுக்க வச்சு ஒரே போட போட்டு கீழே வந்திருப்பான். இல்லை
அப்பா சொல்றத அடுத்த நிமிஷம் தட்டு தவறாம கேட்கிறான் பாரு ஈசாக்கு. என்னப்பா என்ன கொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் கூட்டிட்டு வந்தியாப்பா, காலையிலேயே என்ன பல்லு கூட விளக்க விடாம கூட்டிட்டு வந்துல? அதான் அது என்னது, கையை ஓங்குறப்போ மேல இருந்து வானதூதர் ஒருவர் வந்தாராம். வந்துட்டு, ஆபிரகாம் இதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்பது கடவுளுக்கு தெரிந்து விட்டது, அதனால தயவு செய்து பையன் மீது கை வைக்காத, வாழை தயவு செய்து போடு அப்படின்னு வந்து சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஆபிரகாம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா பண்ணுவாப்ல? ஐயோ என் ஆண்டவர் இவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செஞ்சுட்டாரு, இவருக்கு ஏதாவது ஒரு இது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டை எடுத்து ஒரே போட்டு நான்வெஜ் சாப்பிடுங்க ஆண்டவரே, சந்தோஷமா சாப்பிடுங்கல்ல, சந்தோஷமா சாப்பிடுங்க. பாருங்களேன், எங்கெல்லாம் ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் இருந்ததோ அங்கெல்லாம் வாழ்வு இருந்தது பிரியமானவர்களே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் வேண்டுவதை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவருடைய மனதில் ஆழமாக இருந்தது. இன்னைக்கு நாம ஜெபிக்கக்கூடிய பிரேயர்ல அந்த நம்பிக்கை இருக்கான்னு யோசித்து பார்த்துக்கோ. ஐயோ 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 எங்களுடைய கணவர் குடிச்சுக்கிட்டே என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தயவு செய்து காப்பாத்துங்க கடவுளேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய கடவுள் என்னுடைய கணவரை திருத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில ஜெபிக்கிறியான் நீ யோசி. ஐயோ 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 எனக்கு மேக்ஸ் எக்ஸாம் சரியாவே வரமாட்டேங்குது, தயவு செய்து எனக்கு முடிஞ்சா மேக்ஸ் எக்ஸாமை கொடுங்க கடவுளே, மேக்ஸ் சரியா ஏறி தொலைய மாட்டேங்குது கடவுளே அப்படின்னு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ராயப்பெரும், என்னுடைய சின்னப்பெரும், என்னுடைய அன்னை மரியாளும், என்னுடைய சூசையப்பெரும், என்னுடைய இயேசுவும் நான் கொடுக்கக்கூடிய ஜெபத்துக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுப்பார்னு நம்புன்னு சொல்றேன். நான் என்னையா பிரேயர் பண்றோம்? சும்மா முழங்கால் போட்டுட்டு ஒரு பக்கம் டிவி ஓடுது, இன்னொரு பக்கம் அருள் நிறைந்த மரியை ஓடுது, இன்னொரு பக்கம் குக்கரில் அரிசி வேகுது. இல்லை, அருள் நிறைந்த மரியை ஓடிக்கிட்டு இருக்கிறப்பவே குக்கர் விசில் சவுண்ட் அடிச்சதுன்னு வைங்களேன், அவனை கூப்பிட்டு குக்கர் விசில் சவுண்ட் அடிக்குது, அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, அதை டக்குன்னு ஆஃப் பண்றான். என்னடா பண்ற? பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோன்னு கூட தெரியாது. இல்லை இல்லை நம்முடைய பிரேயர் அப்படிதான் இருக்கு, நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு, நம்முடைய ஜெபம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போறப்போ ஆபிரகாம் போலையா, அவங்க வீட்டு வேலைக்காரன் மூத்தவன் ஒருத்தவனை கூப்பிட்டு என் தொடக்கி கீழே கையை வை, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்ன ப்ராமிஸ் ஐயா அப்படின்னு கேட்டால், என் பொண்ணுக்கு என் பையனுக்கு உள்ளூரில் தயவு செய்து பொண்ணு பார்க்காத, என் சொந்த ஊரில் போய் பொண்ணை பார்த்து தூக்கிட்டு வா. அப்போ இது வேலைக்காரன் கேட்குறான், நீர் எவ்வளோ பெரிய ஆள், நீரே போய் கேட்க விடுதானே? நான் கேட்க முடியாது, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், நீ போய் கேளு. உடனே வேலைக்காரன் சொல்கிறான், இது நடக்குமா நடக்காதா? உடனே அடுத்த நிமிஷம் கடவுள் இது ஆபிரகாம் சொல்கிறாப்புல, இது நடக்கும். ஏன் தெரியுமா நடக்கும்? நான் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கடவுள் உனக்கு முன்னால் செல்வார். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. எந்த நல்ல காரியம் நடந்தாலும் சரி கடவுள் தான் முன்னாடி. அதுதான் பிரேயர், அதுதான் நம்பிக்கை. ஆபிரகாமினுடைய விசுவாசம் இல்ல, அதுதான் நம்பிக்கை, அதுதான் பிரேயர், அதுதான் விசுவாசம். யோசித்து பாருங்களேன், போய் தொடக்கி கீழே கையை வச்சுட்டு இவன் உடனே என்ன பண்றான் தெரியுமா? அந்த மூத்த வேலைக்காரன் என்னடா இருந்தாலும் இப்படி சொல்லிவிட்டாரேன்ட்டு பொண்ணு பார்க்கறதுக்காண்டி அவன் சொந்த ஊருக்கு உள்ள போறப்ப அவன் ஒரு ஸ்டோரி இமேஜின் பண்றான். என்ன தெரியுமா? இங்க ஒரு கிணறு இருக்கு, இந்த கிணத்துக்கிட்ட எந்தெந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் வர்றாங்களோ அவங்க கிட்ட நான் போவேன், தண்ணி தவிக்கிற மாதிரி நடிப்பேன். எந்த பொம்பளை பிள்ளை வரக்கூடியதுலையே உனக்கும் தண்ணி கொடுத்துட்டு உன் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி தர்றேன்னு சொல்றாரோ அவ தான் என்னுடைய முதலாளியினுடைய மகனுடைய மனைவி அப்படின்னு இவர் முடிவு பண்றாப்புல. இவர் முடிவு பண்ணிட்டு அடுத்து இன்னொன்னு சொல்றாப்புல, என்ன தெரியுமா? ஆபிரகாமோடு இருந்த கடவுள் என்னுடனும் இருக்க மாட்டாரா அப்படின்ட்டு தான் கிணத்து பக்கத்திலே போறாப்புல. சொன்ன மாதிரியே 5 பேர் வர்றாங்க, சொன்ன மாதிரியே அதுல ஒருத்தவ, ஏம்மா நீயும் தண்ணியை குடி நல்லா இருப்ப, உன் ஒட்டகத்துக்கு நான் தண்ணி தரேன்னு சொன்னோன்னே அடிச்சு தூக்குறாயா. அந்த காலத்துல கல்யாணம் தண்ணி கொடுத்ததுனால நடந்திருக்கியா? இன்னைக்கு கல்யாணம் தண்ணியால தான் கெட்டே போகுது. இல்லை 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 யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன் பிரியமானவர்களே. ஒரே ஒரு விஷயம்தான், எந்த நல்ல காரியம் செய்தாலும் ஆபிரகாம் பிரேயர் பண்ணாம செய்யல. பேசிக்கான ஒரு விஷயத்தை தயவு செய்து மண்டக்குள்ள ஏத்திக்கோ. ஆபிரகாமினுடைய இறைவேண்டல் நல்ல காரியத்துக்கு முன்னாடி, நல்ல காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதனாலதான் ஆபிரகாமினுடைய பைபிள் ஹிஸ்டரியில 12வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் முடிய எந்த கெட்ட காரியமே நடக்கலையா? யாராச்சும் ஒருத்தவங்களை சொல்லுங்க பாப்போம், ஆபிரகாமினுடைய லைஃப்ல மிகப்பெரிய கெட்ட காரியம் நடந்து போச்சுன்னு. கூப்பிட்டதை 75 வயசுல கூப்பிட்டுருக்காப்ல கடவுள். இல்ல 175 வயசு முடிய வாழ்ந்திருக்கிறாப்ல. 100 வருஷம் கடவுளினுடைய கஸ்டடியில சும்மா சுத்தி வந்திருக்கிறாப்லையா தலைவர். இல்ல என்ன கேட்டாலும் கொடுத்திருக்கிறாப்ல கடவுள். இன்னைக்கு நம்ம கேட்டா ஏன் தந்து தொலைய மாட்டேங்கிறாரு? யோசித்து பாரு தயவு செய்து. அப்ப ஆபிரகாமும் மனுஷன், நானும் மனுஷன்னா நான் கேட்டாலும் கடவுள் கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்காரு? 12th நல்ல மார்க் எடுத்து கேட்கணும்னு கேட்டேன் ஃபாதர், ஏமாத்திட்டாரு ஃபாதர். இல்லை ஏமாத்தினது கடவுளா டீச்சரா அல்லது நீயா? இல்லை இப்பெல்லாம் ப்ரேயர் எப்படி தெரியுமா? நான் நல்லா எழுதல ஆண்டவரே, இருந்தாலும் திருத்துறப்ப அந்த டீச்சர் லைட்டாக தூங்கிடணும்.
இப்படிலாம் ப்ரேயர் பண்ணால் அப்புறம் அவர் எப்படி கேட்பாரு? இல்லை நமக்கு சாதகமாக நம்முடைய ப்ரேயர் இருக்கலாம், ஆனால் நமக்கு மட்டுமே சாதகமாக இருக்கணுன்றது இல்லை. பழைய ஏற்பாட்டில் தோபியா சாரா முதலிரவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 பேய்களை ஓட்டணும் அப்படின்னு நினச்ச ஒரே ஒரு விஷயம் எங்கே தெரியுமா? படுக்க மெத்த மேலே முழந்தால் படியிட்டு ஜெபித்து விட்டு நம்முடைய வாழ்க்கையை தொடங்கலாமா என்று நான் கேட்டேன். உங்களுடைய மகளும் நானும் முழந்தால் படியிட்டு ஜெபித்தோம், வாழ்க்கையை ஜெயித்தோம் என்று சொன்னார்கள். ஜோரா ஒரு தடவை தோபியாவுக்கும் சாராவுக்கும். நான் என்ன ஒரு அற்புதமானது இல்லை? இந்தா கொண்டாடுறோமே பேதுரு பவுல் தொற்கான்னு ஒரு பிள்ளை ஒன்று திடீர்னு செத்து போயிருமா, நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்யுமா. பேதுருக்கிட்ட அந்த ஊரில் உள்ள எல்லா பொம்பளை பிள்ளைகளும் வந்து சொல்கிறாங்களாம், தொற்கா செத்து போயிட்டா அப்படின்னு வந்து சொல்லி, என்னம்மா தொற்கானா யாருமா அப்படின்னு. 3 அங்கி இருந்தால் 2 அங்கி கொடுத்துட்டு 1 அங்கி அவள் போட்டுக்கிடுவா. 300 ரூபா பணம் இருந்தால் 200 ரூபாயை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு 100 ரூபாயை இவ வச்சுக்கிடுவா. அப்படி இப்படின்னு தொற்காவை பற்றி புகழ்ந்தோடனே பேதுருவுக்கே எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. நேராக இப்போ தொற்காவனுடைய வீட்டுக்கு போய் பார்த்தா ஆள் மூச்சும் காணும் பேச்சு காணும். கிட்டத்தட்ட டாக்டர் மாதிரி எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணிவிட்டு ஒன்றும் ஒப்பேராதுன்னு சொன்னோடனே அடுத்து அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? உங்கள் ஆள்னா யார்? பேதுரு என்ன தெரியுமா பண்ணுறாரு? டபார்னு முட்டி போடுறாப்லையா, டபார்னு மேல் நோக்கி கண்களை உயர்த்துறாராம், டபார்னு கையை விரிக்கிறாராம், டபார்னு கையை தூக்கி மேலே போடுறாப்லையாம். தபித்தாக்கும் எழுந்துடு அப்படின்னு வந்து சொன்னோன்னே தொற்கா எந்திரிச்சிட்டாப்லையாம். ப்ரேயர்னுடைய இஃபெக்ட் பார்த்தீங்களா? இல்லை, பவுலடியாருக்கு ஒரு ஸ்டோரி உண்டு திருத்தூதர் பணியில். என்ன ஸ்டோரி தெரியுமா? ஒரு குறி சொல்கிற பொம்பளை ஒன்று இருக்குமா. குறி சொல்கிற பொம்பளைய வந்து நிறைய பேர் ஏவி விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் வருமானம் வாங்குறதுக்காண்டி. குறி சொல்கிற பொம்பளை நேராக வந்து பவுலடியார் பின்னாடியே நடந்து வந்துக்கிட்டு இருக்குமா. உனக்கு என்னம்மா பிரச்சனை, குறியாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லி அந்த குறி சொல்கிற பேயை பவுலடியார் ப்ரேயர் பண்ணி தூக்கி விட்டுருவாப்புல போல. இந்த அம்மாவை வச்சு சம்பாத்தியம் பண்ணுறவங்க எல்லா பேரும் பவுலடியார் மேலே கோவப்பட்டு ஜெயிலில் தூக்கி உள்ளே போட்டாங்க போல. ஜெயிலில் தூக்கி உள்ளே போட்ட பவுலடியார் சும்மா இருக்கலாம்ல, அடித்து நையை புடச்சி நொங்க கலட்டி தலையில தொங்க விட்டானுங்க. தலையில தொங்க விட்டதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ அடித்து நொடிக்கிட்டாங்களேடா அப்படின்னு அமைதியாக பேசாமல் தலையில இருக்கணும்ல. திருவிவிலியம் சொல்லுது, தலைகீழா தொங்க விட்டதுக்கு அப்புறமும் நம்மால் பவுலடியார் இறைவேண்டல் செய்து கொண்டே இருந்தாராம், இறை பாக்கல் பாடிக்கொண்டே இருந்தாராம். ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அதனுடைய இஃபெக்ட் எப்படி தெரியுமா முடிஞ்சதான்? அதனுடைய இஃபெக்ட் திடீர்னு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சான். சிறைச்சாலையினுடைய கதவுகளை அனைத்தும் தானாகவே திறந்ததாம். பூமி 2 பிளந்ததாம். பவுலடியார் மட்டும் பூமிக்கு மேல அப்படியே நின்னாப்லையாம். நேரா அப்படியே வெளியில போய்கிட்டே இருந்தாப்லையாம். கடவுளுக்கு 4 நல்ல விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாப்லையாம். இல்ல பாருங்களேன், இறைவேண்டல் என்பது கடவுள் நமக்கு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. ஆபிரகாமினுடைய நம்பிக்கை அது 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 ஆகார் ஆபிரகாமினுடைய இன்னொரு மனைவி சாரா தான் சொன்னாப்ல, என் வயிற்றுல குழந்தை இல்லை ராசா, என்னுடைய பணிப்பெண் தான், பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, அவளோட சேர்ந்து குடும்பத்தை நடத்தி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டேன்னு வையேன், அந்த குழந்தைய என் குழந்தையா நான் வளர்த்துக்கிறவேன்னு இந்த அம்மா தான் சொல்லிச்சு. இந்த அம்மா சொல் பேச்சை கேட்டுட்டு ஆபிரகாம் என்ன பண்றாப்புல, பணிப்பெண்ணோடு குடும்ப உறவை ஏற்படுத்தி கொள்கிறார். ஒரு குழந்தை பிறகுது. பேர் என்ன? என் குழந்தை பேர அப்ப எனக்கு தெரியாது சாமி. அதுல ஆபிரகாமினுடைய குழந்தை பேரை கேட்டா பேர் என்ன சிஸ்டர், பேர் என்ன? நான் பேசுறேன், நீர் தண்ணி குடிக்கிறீரு, என்ன ஒரு நியாயம் இது? இஸ்மாயில் இல்ல, யோசித்து பாருங்களேன். இஸ்மாயில் பிறந்து வளர்ந்த உடனே இந்த ஆகார் வந்து சாராவை ஒரு மாதிரி பார்க்கிறாப்லையாம், ஏளனமா பார்த்த உடனே திருப்பி உடனே ஆபிரகாம்கிட்ட சாரா சொல்றாப்ல, அவளை வீட்டை விட்டு வெளில அனுப்பு. என்னம்மா இப்படி சொல்ற? நீ அனுப்பு, நீ அவ என்ன ஏளனமா பார்க்கிறா, என்ன இழிச்சு வாச்ச மாதிரி நினைக்கிறா, அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது இல்ல. எனக்கு என்ன ஒரு வருத்தம் தெரியுமா, ஆபிரகாம் எப்படி அப்படி அனுப்பலாம் இல்ல? இறையிலார்கள் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆபிரகாம் சொல்லுவாராம் சாராவை பார்த்து, இங்கே பாரு, நீ தான் அந்த அம்மாவுக்கு முதலாளி, நீ என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு தொலை, என்ன ஆளை விடுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கலண்டு போயிடுவாப்லையாம். எப்படா ஆபிரகாம் கலண்டு போகலாம், எப்படா ஆகாரம் சும்மா விடலாம் அப்படின்னு யோசித்து ஆழமா படிச்சு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் ஆபிரகாம் பண்ணியிருக்காப்ல. என்ன தெரியுமா? என்னுடைய அன்பிற்குரிய மனைவி ஆகார் இப்பொழுது வீட்டை விட்டு வெளியே செல்கிறார், அவளை காப்பாற்றும்படி அன்பிற்குரிய இறைவா உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறேன் என்று சொல்லி ஒரு பிரேயர் ஒன்று போட்டிருக்காப்லையா. ஜோரா ஒரு தடவை கைகளை தட்டி. அந்த ஆகார் போன அடுத்த செகண்ட்ல ரிட்டர்ன் வருவாப்லையா வீட்டுக்குள்ள. கடவுள் ஆகாரத்தை தோன்றுவாப்லையா, என்ன உனக்கு பிரச்சனை, உன் தலைவி கூடயே போய் உட்காரு, உன்னுடைய சந்ததியை நான் பெருக்க செய்வேன். பாருங்களேன், ஆபிரகாமை பத்தி அங்க அப்படி அப்படின்னு வந்து பார்த்துருக்கோமா? எல்லாத்தையும் சேர்த்து மண்டக்குள்ள போட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா மண்டக்குள்ள வச்சுக்கோ. ஆபிரகாம் எதை கேட்டாலும் கடவுள் கொடுத்தார், இன்னமும் கொடுப்பார்.
இல்ல இன்னமும் கொடுப்பார். ஆபிரகாமை நோக்கி நாம் வேண்டுகின்ற பொழுது அவரினுடைய இறைவேண்டலும் நம்முடைய இறைவேண்டலும் ஒன்று போல சிங்க்ரனைஸ் ஆகணும்னு சொல்றேன் நான். இல்ல அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் பிரியமானவர்களை பண்ணணும். என்ன தெரியுமா? கேட்கிறப்பவே ஒரு கர்வம், ஒரு ஆணவம், ஒரு திமிரு, நான் கேட்டா என் கடவுள் கொடுப்பாரா. அதுதான் ஆபிரகாமினுடைய திமிரு, ஆபிரகாமினுடைய கர்வம், ஆபிரகாமினுடைய ஈகோ. என் கடவுள் நான் கேட்டா எப்படா கொடுக்காம இருப்பாரு. இல்ல கொடுத்தார் பிரியமானவர்களே. 12வது அதிகாரத்திலிருந்து 25வது அதிகாரம் முடிய 175 வயசுல செத்து போறாப்புல, சாக போறதுக்கு முன்னாடி முடிய எதை கேட்டாலும் கடவுள் கொடுத்தார். அதுதான் ஆபிரகாமினுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, மண்டக்குள்ள ஏறிடுச்சா? ரைட். ப்ரேயர் பண்றப்போ அப்படி இப்படின்லாம் ப்ரேயர் பண்ணாத, தெளிவா பண்ணு. என் கடவுள் எனக்கு கொடுக்காம என் பக்கத்து வீட்டுக்காரிக்கா கொடுக்க போறா, இதனால 10 சண்டை வந்தா சந்தோஷம்னு சொல்றேன். அதை எப்படி கடவுள் உனக்கு கொடுப்பாப்ல, அதை எப்படி எனக்கு கொடுக்க மாட்டாப்லன்னு என்னைக்காச்சும் நம்ம சண்டை போட்டிருக்கோம்? உங்க சொல்லுங்க, 1 தடவை. அதை எப்படி நீ என் வீட்டில் தண்ணி விட மாட்டேங்கிற? இல்ல அதை எப்படி ஒரு சென்ட் இடம் என்கிட்ட வந்துருச்சு, அதுக்கு தானே சண்டை போடுறோம் இன்னைக்கு. கடவுள் உனக்கு மட்டும் நேற்று நைட்டு போய் சேந்தமரம் சர்ச்சில் போய் கேட்ட, டபார்னு கொடுத்துட்டாரு. அப்போ நான் இன்னைக்கு போய் கேட்பேன் அப்படின்னு யாராச்சும் ஒரு பொம்பளை முன்னாடி வர்றான்? பிரியமானவர்களே, ப்ரேயர் இல்லாமல் லைஃப் இல்லை பிரியமானவர்களே. இந்த ஜெபமாலை இருக்குல்ல, இதை ஒரு 4 நாளாக நான் சைட்டுக்கு எடுத்துகிட்டே போகலை. எங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் சாயந்தரம் கிளம்புறப்ப சொல்கிறாப்புல, இந்த ஒரு 4 நாளாக உன் மனசு சரி இருக்காதே. கரெக்டாக அடிக்கிறாப்புல, மனசு சரி இருக்காதே, போகிற இடம்லாம் ஒரே கயவையான்னு இருக்குமே மண்டைக்குள்ளே. ஆமாம். அப்புறம் ஜெபமாலையை வீட்டில் விட்டுட்டு 4 நாள் கிளம்பி போய்கிட்டு இருக்க, நீலாம் நல்லா இருப்பியான்னு கேட்குது என்ன பெத்த தாய் என்கிட்ட இன்னைக்கு மத்தியானம் கிளம்புறப்போ. ரைட். பெத்தவங்க சொல்லி கொடுக்குறாங்க பாரு, ப்ரேயர் முக்கியம்டா, ஜபமாலை முக்கியம், ஜபம் முக்கியம்னு. எங்க இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்ததாக சரித்திரத்தை சேர்ந்த மரத்தில் கை தூக்குங்க பார்ப்போம். என்னன்னாச்சு? ஆமாம் அங்காப்பில் பாருங்க. இல்லை ஒரு அம்மா கை தூக்குங்க பார்ப்போம். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிதாசனம் போட்டு போயா, தூக்குங்க தாயி. இதெல்லாம் தைரியமாக தூக்கணும் தாயி. ஜோரா ஒரு தடவை இந்த தாய்மார்களுக்கு ஜோரா கைகளை தட்டி கொள்ளுங்கள் பார்ப்போம். அதான் பிரியமானவர்களே விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாமை போல ஜெபிக்க கற்றுக்கோங்க. ஆபிரகாமினுடைய ஜெபத்தில் ஒரு திமிர் இருந்தது, ஒரு கர்வம் இருந்தது, ஒரு ஆணவம் இருந்தது. ஏன் கடவுள் எனக்கு செய்வாருன்னு அந்த ஒரு கர்வம், அந்த ஒரு ஆணவம் தான் இன்னைக்கு இறைவேண்டலினுடைய ஒரு மிகப்பெரிய செய்தியை பெற்றவர்களாக ஆபிரகாமை போல ஜெபிக்க இந்த திருப்பலியிலே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியோடு கொடியேற்றத்தோடு நமது திருவிழாவை கொண்டாடி இருக்கின்றோம். இந்த திருவிழா நாட்களில் நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு வானக தந்தையிடம் மன்றாடுவோம். தேவா, எம் திரு அவையை வழிநடத்தவும் பண்படுத்தவும் நீர் தேர்ந்து கொண்ட எம் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் உமக்கும் மக்களுக்கும் இடையே இறைவேண்டலின் உண்மை பொருளை உணர்த்தி மக்களை வழிநடத்தும் கருவிகளாக திகழ வேண்டும் என ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உம் ஆட்சி வருக என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் என் நாட்டின் ஆட்சியாளர்களை உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். மாநிலங்களுக்கிடையே சமாதானம் பேணவும் புதுமை வளர்ச்சி என்னும் பெயரில் இயற்கையை சிதைக்காமல் கல்வியை எளிமையாகவும் மக்கள் நலத்திட்டங்களை பாகுபாடின்றி செயல்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ள அவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, இறைவேண்டல் என்பது கடவுளின் கைகளில் நம்மை ஒப்படைத்துவிட்டு அவருடைய திருவுளம் நிறைவேற காத்திருப்பது என்கிறார் அன்னை தெரசா. கடவுளின் திருவுளம் நிறைவேற நாம் மன்றாடினால் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்பது உறுதி. இறைவா, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் சிறப்பாக உம் ஊர்
ஊரில் எசாயா அன்பிய குடும்பங்களில் நிறைவேற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இன்று திருப்பலி சிறப்பிக்கும் எசையா அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். எசையா அன்பிய குடும்பங்கள் கடன் தொல்லை, வேலை வாய்ப்புகளை, பொருளாதார சிக்கனங்களை தவிக்க என் மக்களை உமது இறைவா பராமரிக்க வைத்து காத்து அவர்கள் தீய வழிகளை இருந்து விரபட வரம் தாரும். இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேடுங்கள் கண்டடைவீர் என்றவரே எம் இறைவா, உம் அருள் ஆசிரை பெற வேண்டி உம் பாதம் நாடி தேடி வந்திருக்கும் எம் பங்கு மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இவர்களின் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், படிக்கும் மாணவர்கள் ஞானத்தோடு படிக்கவும், வேலைவாய்ப்பு, திருமண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் உமது அருளால் அனைத்தும் பெற்று மகிழ வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் இறைவா, எம் பங்கின் பாதுகாவலான புனித ராயப்பர் சின்னப்பரின் திருவிழாவினை கொடியேற்றத்துடன் துவங்கி வைத்து எமக்காக இறைவேண்டல் செய்து நாங்கள் விசுவாச பாதையில் முன்னேறி செல்ல எமக்காக ஜெபித்த எம் மறைமாவட்ட முதன்மை குரு அருள் திரு குழந்தைராஜ் மற்றும் அவரோடு இணைந்து ஜெபித்த தந்தை ராபின் எம் பங்கு தந்தை அவர்களையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களை காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெயிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களது தேவைகளை நீர் அறிந்து எங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எல்லா நேரமும் அந்த நன்றி நிறைந்த வாழ்க்கையை எங்களை சொல்லாலும் செயலாலும் வெளிக்காட்ட எங்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இருப்பதெல்லாம் உமதன்றோ இறைவா, இருப்பதெல்லாம் உமதன்றோ இறைவா, இதயம் தந்தை புனிதமாக ஏற்பாய், இதயம் தந்தை புனிதமாக ஏற்பாய், பதமலர் சரணடைந்து நேற்றருள்வாய், பதமலர் சரணடைந்தே நேற்றருள்வாய், இருப்பதெல்லாம் உமதன்றோ இறைவா, என் மனம் உடல் அறிவுடன் சிந்தனை ஆற்றல் யாவும் அர்ப்பணம் தந்தே, என் மனமுடன் அறிவுடன் சிந்தனை ஆற்றல் யாவும் அர்ப்பணம் தந்தே, காலமும் திறமைகளும் பாச உறவுகளும் பணிகளில் மன நிறைவும் ஆன்மீக தாகமும், காலமும் திறமைகளும் பாச உறவுகளும் பணிகளில் மனநிறைவும் ஆன்மீக தாகமும், எல்லாம் நீ தந்தது உம் அருளின்றி நிறைவில்லை, எல்லாம் நீ தந்தது உம் அருளின்றி நிறைவில்லை, நீ இருந்தால் குறைவில்லை, நீ இருந்தால் எதிலும் குறையில்லை, நீ இருந்தால் குறைவில்லை, நீ இருந்தால் எதிலும் குறைவில்லை, இருப்பதெல்லாம் உமதன்றோ இறைவா, இருப்பதெல்லாம் உமதன்றோ இறைவா,
எல்லாம் இருந்தாலும் ஆன்மாவை இழந்தாள் பயன் ஏது வாழ்வில் தேவை நீ என்றோ. எல்லாம் இருந்தாலும் ஆன்மாவை இழந்தால் பயனேது வாழ்வில் தேவை என்றோ. உழைப்பின் கனிகளும் உன்னத பலன்களும் நான் தேடும் அமைதியும் நீதானே இறைவா. உழைப்பின் கனிகளும் உன்னத பலன்களும் நான் தேடும் அமைதியும் நீதானே தலைவா. எல்லாம் நீ தந்தது உம் அருளின்றி நிறைவில்லை. எல்லாம் நீ தந்தது உம் அருளின்றி நிறைவில்லை. நீ இருந்தால் குறைவில்லை, நீ இருந்தால் எதிலும் குறையில்லை. நீ இருந்தால் குறைவில்லை, நீ இருந்தால் எதிலும் குறைவில்லை. இருப்பதெல்லாம் உமதன்றோ இறைவா. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவ்வியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திருவின் நலனுக்காகவும் மது கையின் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலி பொருட்களோடு திருத்தூதர்களின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்படி உமக்கு ஒப்புக் கொடுக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, துயரான தந்தையே, என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்துதர்களான புனித பேதருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சியோரை கொண்டு தொடக்க திருவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை வைத்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறைகளில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய இவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னத
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர், குறிப்பாக தூய ராயப்பர் சின்னப்பருடைய பெருவிழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பித்து வைத்திருக்கிற எங்களுடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு, எங்கள் பங்கு தந்தை, எங்களோடு இணைந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குருக்கள், அருள் சகோதரிகள், இதோ இந்த இடத்திலே ஒன்று கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற இறை மக்கள், பல்வேறு இடங்களிலிருந்து திருப்பயணிகளாக, திரியாத்திரை பயணிகளாக வருகை தந்து சிறப்பான முறையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த இறை மக்கள், இன்னும் குறிப்பாக இந்த நாளை சிறப்பு செய்கின்ற எசையா அன்பியத்தினர், இன்னும் குறிப்பாக இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மதத்தை சார்ந்த, இனத்தை சார்ந்த மக்கள், இன்னும் இந்த பகுதியில் வாழ்கிற எல்லா விதமான பொதுப்பணியாளர்கள், அன்பின் பணியாளர்கள், தன்னார்வ பணியாளர்கள், அரசு துறை பணியாளர்கள், விவசாய மக்கள், அன்றாடம் வேலை செய்கின்ற இறை மக்கள், ஆண்டவருடைய இவர்கள் அத்தனை பேரையும் உம்முடைய தெய்வீக கொடைகளாலும் நீர்தாமே உமது திரு அவை முழுவதும் அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைவன் நமது அன்பு தந்தை என்ற உணர்வோடு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடை
என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் தேற்றிடும் தேனமுதே, எந்தன் பாவம் போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே. என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் தேற்றிடும் தேனமுதே, எந்தன் பாவ போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே. அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் தேற்றிடும் தேனமுதே. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். குடியேற்ற பவனியிலிருந்து நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கடவுளிடம் வைத்திருக்கிறோம். விண்ணக உணவை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாமை போல நாமும் நம்பிக்கையோடு இறை வேண்டல் செய்ய இன்றைய நாளில் உறுதி எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நிற்க கடவுளிடம் வேண்டுவோம். நம் ஜெபங்களுக்கெல்லாம் கடவுள் கொடுத்த பதிலுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பவடிவில் நம் உள்ளத்தில் வந்த ஆண்டவர் நம் இல்லத்தையும் இறையருளால் நிரப்பிடவும், நம் குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் இறை வேண்டல் செய்கிற குடும்பங்களாக வாழ்ந்திட இந்த திருவிழாவில் நாம் உறுதியெடுப்போம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சேர்ந்தவரம் பங்கினுடைய முதல் பங்கு தந்தை அருட்தந்தை இன்னாசியார் பெருமையோடு சேர்ந்த மரத்தை சின்ன ரோமாபுரி என்று அழைத்தார். அந்த சின்ன ரோமாபுரி சேர்ந்த மரம் பங்கினுடைய 386வது ஆண்டு பெருவிழாவை இன்று நாம் பெரும் மகிழ்வோடு கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கிறோம். இந்த கொடியேற்ற திருப்பலிக்கு தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி புனித ராயப்பர் சின்னப்பருடைய திருக்கொடியை ஏற்றி நமக்காக ஜெபித்தவர்கள் நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரருட்தந்தை குழந்தைராஜ் அடிகளார் அவர்கள். இந்த ஆண்டு பெருவிழாவை தொடங்கி வைக்க வாருங்கள் என்று மகிழ்வோடு அழைத்தேன். அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து என்று சிறப்பித்திருக்கிறார்கள். சேர்ந்தமரம் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். நமது ஊரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த ஆண்டு இறை வேண்டலின் ஆண்டு என்று சிறப்பிக்கப்படுகிறது. எனவே நம்முடைய பங்கு ஆலயத்தினுடைய பெருவிழா நாட்களை இறை வேண்டலின் நாட்களாக சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த 10 நாட்களுக்கான மறையுறை தலைப்புகளை நான் ஏற்பாடு செய்தேன். எனவே முதல் நாளில் விவிலிய வரலாற்றினுடைய முதல் மனிதர் ஆபிரகாமினுடைய இறை வேண்டலை குறித்து இன்றைய நாளில் நாம் சிந்தித்திருக்கிறோம். மறையுறை ஆற்ற யாரை அழைக்கலாம் என்கிற பொழுது அன்பு நண்பர் அருட்தந்தை ராபின் அவர்களை அழைத்தேன். வழக்கம் போல தனக்கே ஏற்ற உரிய நடையில் மிகச் சிறப்பாக ஆபிரகாம் தொடங்கி திருத்துதர் பேதுரு பவுல் வரை 10 நாட்களுக்குமான அனைத்து தலைப்புகளின் மைய சிந்தனைகளை இந்த முதல் நாளில் தொகுத்து தந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் நம்பிக்கையோடு கர்வத்தோடு விடாமுயற்சியோடு ஜெபித்தார். அவர் கேட்டதெல்லாம் கிடைத்தது, கேட்காததும் நெஞ்சில் நினைத்ததும் அவருக்கு கிடைத்தது என்று மறையுரை ஆற்றியிருக்கிறார்கள். நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய கட்டிட பொறியாளர் அருட்தந்தை ராபின் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை ஜெபங்களை கரங்களை தட்டி உரித்தாக்குவோம். ஊரின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே,
நம்முடைய சேர்ந்த மரம் பங்கு மட்டுமல்ல, கிளை கிராமம் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு தந்தையாகி என்னோடு இணைந்து இருப்பவர்கள் நம் அருகில் இருக்கிற பங்கு தந்தையர்கள். அந்த வகையில் சுரண்டை அற்புத சுரங்கம் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய அதிபர் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள் இந்த திருவிழாவினுடைய எல்லா நாட்களிலும் முக்கியமான நாட்களில் வருகை தந்து நமக்காக ஜெபிக்கிறார்கள். இந்த முதல் நாளினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் தன்னுடைய யூடியூப் சேனல் வழியாக உலகமெங்கும் எடுத்துச் செல்கிறார்கள். ஜோசப் ராஜன் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உலகமெங்கும் இறை வார்த்தை பணியை மேற்கொண்டிருக்கிற அன்பு தந்தை புதுமை ஜோசப் ராஜன் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி உரித்தாக்குவோம். நம்முடைய ஊரின் சார்பாக இந்த பொன்னாடை பொறுத்து நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். நம் அருகில் இருக்கிற வாடியூர் பங்கு தந்தை அருட்தந்தை லியோ ஜெரால்ட் அவர்கள் பங்கு நிகழ்வுகள் அனைத்திலும் என்னோடு உடனிருக்கிற என்னுடைய அன்பு நண்பர். எனவே அன்பு தந்தை லியோ அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை ஜெபங்களை கரங்களை தட்டி உரித்தாக்குவோம். ஊரின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். நம்முடைய சேர்ந்த மரம் மண்ணின் மைந்தரும் சிவகிரி பங்கு தந்தையுமான அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்கள் இந்த திருவிழா நாட்களில் நம்மோடு இருந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். அருட்தந்தை அலெக்ஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை ஜெபங்களை கரங்களை தட்டி உரித்தாக்குவோம். ஊரின் சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவினுடைய நவநாட்களை அன்பியங்கள் பக்த சபைகள் இயக்கங்கள் சிறப்பிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு கொடியேற்ற திருப்பலியை சிறப்பித்தவர்கள் எஸ்ஐயா அன்பிய குடும்பங்கள். நேற்றைய தினம் அன்பியத்தில் இருக்கிற அனைவரும் வருகை தந்து ஆலயம் ஆலய வளாகத்தை மிக அருமையாக சுத்தம் செய்து இன்றைய நாளிலும் இந்த ஆண்டு திருவிழாவினுடைய முதல் நாளை மிகச் சிறப்பாக தொடங்கி இருக்கிறார்கள். எனவே எஸ்ஐயா அன்பியத்தினுடைய பொறுப்பாளர்கள் அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி குறித்தாக்கிக் கொள்வோம். இந்த முதல் நாளில் திருப்பலியினுடைய நிறைவில் அனைவருக்கும் அசன விருந்து கொடுக்கிற புனித ராயப்பர் சின்னப்பர் அறக்கட்டளையைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய ஜெபங்களை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கு திருவிழாவை திட்டமிட்ட நாளிலிருந்து வரி போட்ட நாளிலிருந்து எல்லா நிகழ்வுகளிலும் உடனிருந்து மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஊரின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஐக்கியம் என்ற நிர்வாகிகளுக்கும் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். இந்த ஆலயத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் உடன் இருக்கக்கூடியவர்கள் அருட்சகோதரிகள், பீட பணியாளர்கள், ஆலயத்தினுடைய பங்கு உபதேசியார், பாடல் குழுவினர் மிகச் சிறப்பாக இந்த திருவிழாவினுடைய தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள். திருவிழாவின் இறுதி நாளில் எல்லோருக்கும் நன்றி சொல்வோம் என்றாலும் இந்த முதல் நாளிலே ஆலய உபதேசியார், பீட சிறுவர்கள் அவர்கள் எல்லோரும் தான் இந்த ஆலயத்தை மிக அழகாக ஒட்டடை அடித்து கடந்த 2-3 நாட்களாக மிக அருமையாக சுத்தம் செய்தார்கள். ஆலயத்தினுடைய பங்கு ஆலய பாடற் குழுவினர் கடந்த 2-3 வாரங்களாக பாடல்களை தேர்ந்தெடுத்து தயாரித்து மிக அழகாக இந்த முதல் நாளில் பாடலை தொடங்கி இருக்கிறார்கள். எனவே உபதேசியார், பீட பணியாளர்கள், பாடல் குழுவினர் இவர்களை வழிநடத்துகிற அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, கொடியேற்றம் என்றாலே நம்முடைய ஆலயம் சுற்றிய பகுதிகள் களை கட்டி விடுகின்றன. எனவே ஒவ்வொரு ஆண்டும் பக்தியோடும் தியாக உள்ளத்தோடும் காலையிலிருந்து மாங்குளை கட்டுவதிலிருந்து தோரணங்கள் கட்டுவது, ஆலயத்தினுடைய கொடி மரத்தை மஞ்சள் பூசி அதை அலங்கரிப்பது என்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒரு தியான சிந்தனையோடு மிக அருமையாக ஒவ்வொரு ஆண்டும் தயாரிக்கிறார்கள். எனவே இந்த கொடியேற்ற நாளை சிறப்பிப்பதற்கு தன்னார்வத்தோடு காலையிலிருந்து மாலை வரை உழைத்த அனைத்து தன்னார்வ பணியாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். நேற்றும் இன்றும் நமது ஆலயம், ஆலய வளாகம், ஆலய வளாகத்தை சுற்றி இருக்கிற பவனி வருகிற பகுதிகள், பங்கு தந்தை இல்லம், பள்ளி வளாகம் என அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்வதற்கு உதவி செய்த நம்முடைய பஞ்சாயத்து தலைவர் திரு விசுவாசம் அவர்களுக்கும் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பணி செய்த அனைத்து துப்புரவு பணியாளர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த 10 நாட்களும் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய சேர்ந்த மரம் காவல் நிலைய
அதிகாரிகள் அனைவருக்கும், மின்சாரத்துறை வாரிய நண்பர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை பல இடங்களிலிருந்து கண்டுகளிக்கிற, ஜெபிக்கிற, உற்சாகத்தோடு உடன் இருக்கிற நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் கரங்களை தட்டி குறித்தாக்கிக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் புனித ராயப்பர் சின்னப்பருடைய பிரார்த்தனையும், அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு நவநாள் திருப்பலியும் ஆரம்பமாகும். நாளைய நாளில் இறை வாக்கினர்களும் இறை வேண்டலும் என்கிற மைய பொருளில் தியானிக்கிறோம். நாளைய நவநாளை, 2ஆம் நாள் நவநாளை சிறப்பிப்பவர்கள் அடைக்கல மாதா அன்பியம், இம்மானுவேல் அன்பியம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அன்பியங்கள் சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நல்ல நாளில் உங்களோடு இணைந்து கொடியேற்றத்தில் பங்கேற்று திருப்பலி நிறைவேற்றி உங்களோடு இணைந்து ஜெபித்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அழைத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் நன்றி, ஊர் பொறுப்பாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருவிழா நாட்கள் உங்களுக்கு கடவுளின் அன்பின் நாட்களாகவும் அருளின் நாட்களாகவும் அமைய வேண்டும். இந்த திருவிழா கொண்டாட்டத்தின் வழியாக சேந்தமரும் திருவை மென்மேலும் எல்லா வகையிலும் வளர வேண்டும். குறிப்பாக அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் நிலைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். நீங்களும் எனக்காகவும் மறைமாவட்டத்திற்காகவும் நமது அவர்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நான் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி ஜெயிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, இத்திரு உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். இதனால் அப்பம் பிடுவதிலும் திரு தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று மது அன்பால் உறுதியை பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் திரு அவையில் நாங்கள் வாழ்ந்து சான்று பகர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புகழ்வோம், இன்று புகழ்வோம் புனிதராயப்பர் புகழ் பாடி. மகிழ்வோம், இன்று மகிழ்வோம் புனித சின்னப்பர் பாதம் நாடி. புகழ்வோம், இன்று புகழ்வோம் புனிதராயப்பர் புகழ் பாடி. மகிழ்வோம், இன்று மகிழ்வோம் புனித சின்னப்பர் பாதம் நாடி. ஆர்ப்பரிப்போமே, ஆனந்திப்போமே, புனிதர் புகழ் பாடுவோம். புனிதர் புகழ் பாடுவோம். புகழ்வோம், இன்று புகழ்வோம் புனிதராயப்பர் புகழ் பாடி. மகிழ்வோம், இன்று மகிழ்வோம் புனித சின்னப்பர் பாதம் நாடி. அன்பின் வழியில் சென்றோரே, அருளின் ஒளியில் வாழ்ந்தோரே. அன்பின் வழியில் சென்றவரே, அருளின் ஒளி
அகவிருள் அகற்றி வாழ்ந்திடவே அகவிருளகற்றி வாழ்ந்திடவே புனிதர்களே வழிகாட்டிடுவீர் புனிதர்களே வழிகாட்டிடுவே புகழ்வோம் இங்கு புகழ்வோம் புனிதராயப்பர் புகழ் பாடி மகிழ்வோம் இங்கு மகிழ்வோம் புனித சின்னப்பர் பதம் நாடி. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஜெபமாலை அணிந்து இந்த ஆண்டு திருவிழாவில் பக்தியோடு நேர்ச்சை எடுக்கிற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், நம்முடைய பங்கு திருவிழாவின் தேர் பவனியிலே கும்பிடு சேவை செய்து பல்வேறு நேர்ச்சைகளோடு இருக்கிற இவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உடைய திருமுன்னால் கூடி வந்திருக்கிற எம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுடைய திரு உடைகளை ஆசீர்வதியும். அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய திரு ஜெபமாலைகளை ஆசீர்வதியும். இந்த ஆண்டு திருவிழாவில் எந்த வேண்டுதல் விண்ணப்பங்களுக்காக இவர்கள் ஜெபமாலை அணிந்து இந்த பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவை அனைத்தையும் புனித ராயப்பர் சின்னப்பருடைய வல்லமையான பரிந்துரை இவர்களுக்காக பெற்றுத்தரட்டும். இவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகமும் சமாதானமும் மகிழ்ச்சியும், பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், திருமண காரியங்கள் நடைபெறவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், வேலை வாய்ப்புகள் பெருகவும், வீடு கட்டவும், வியாபாரம் செழிக்கவும், விவசாயம் செழிக்கவும், கால்நடைகளுடைய வளர்ச்சிக்காகவும் இன்னும் இவர்கள் வேண்டுகிற அனைத்தையும் ஆண்டவர் தாமே இவர்களுக்கு நிறைவாக தர புனித ராயப்பர் சின்னப்பருடைய வல்லமையான பரிந்துரை உதவி செய்யட்டும். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பக்தி முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க.